சட்டமன்றம் இயற்றியது. அதுவரையில் ஆளுநரிடம் அந்த அதிகாரம் இருந்தது. மற்ற பல மாநிலங்களில் மாநில அரசுதான் துணைவேந்தர் நியமிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளது என்பதை நாமெல்லாம் அறிவோம். முந்தைய திமுக அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தத்தை கிடப்பில் போட்டுவிட்டு மாநில அரசின் உரிமையை ஒன்றிய அரசின் யுஜிசிக்கு வாரி வழங்கியுள்ளது இன்றைய அரசு. இதை பற்றி விரிவாக ஐயா நீதியரசர் ஏ.கே. ராஜன் அவர்கள் விரிவாக பேச இருக்கிறார். ஐயா நீதியரசரை பற்றி சில குறிப்புகள். நீதியரசராக பதவியேற்ற பிறகு பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு நிலைகளில் பணிபுரிந்துள்ளார். 1996ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் சட்டத்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டார். அப்போது அவர் இயற்றிய முதல் சட்டம் மெட்ராஸ் என்னும் பெயரை சென்னை என்று மாற்றும் சட்டம். சீட்டு கம்பெனி நடத்தி பொதுமக்கள் பணத்தை ஏமாற்றும் நிறுவனங்களிடமிருந்து பணத்தை மீட்க TNPID என்ற சட்டத்தை வரைந்தார். மாணவர்களை கேலி செய்வதை தடுக்கும் சட்டம் வரைந்தார். நம்முடைய முன்னாள் முதல்வர் திராவிட நாயகர் ஸ்டாலின் முதல்வராக பொறுப்பேற்றதும் நீட் தேர்வில் மாணவர்களின் பாதிப்பு குறித்து விசாரணை செய்ய அமைத்த ஆணையத்தின் தலைவராக பொறுப்பு வகித்தார். கடல்சார் வணிகம் பற்றிய ஐயாவின் ஆய்வு கட்டுரையின் முடிவுகளை ஐநா சபை ஏற்றுக்கொண்டுள்ளது என்பது மிக மிக சிறப்பான செய்தியாகும். மிகச்சிறந்த கட்டுரையாளர், அரசியல் சட்டத்தில் இடஒதுக்கீடு, அதாவது ரிசர்வேஷன் அண்டர் கான்ஸ்டிடியூஷன் என்ற நூலின் ஆசிரியர். அந்த நூலை அரசுக்கு அனுப்பிய போது அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. பிறகு கீழமை நீதிமன்றத்தில் பணியாற்றிய நீதியரசர் கோ. நடராஜன் அவர்கள் முயற்சியால் அது நூலாக்கப்பட்டது. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த நீதியரசர் ஐயா மாண்புமிகு ஏ.கே. ராஜன் அவர்கள் அரசியல் அமைப்பு சட்டம் வழங்கியுள்ள மாநில உரிமை பறிபோவதா என்ற தலைப்பில் உரையாற்றவிருக்கிறார். அவரை மூதறிஞர் குழுவின் சார்பாக பெரும் மகிழ்வுடன் வரவேற்கிறார். இந்நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கும் தமிழ்நாடு மூதறிஞர் குழு தலைவர் முனைவர் சுவாமிநாதன் தேவதாஸ் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். நன்றி நபல இருக்கும் மூதறிஞர் குழு மானமிகு இரா மாணிக்கம் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். இங்கு குழுமியுள்ள சான்றோர் பெருமக்கள் அனைவரையும், திராவிட இயக்க தோழர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு ஜெயமால் அண்ணன் அவர்கள் இன்று நடக்க இருக்கும் கூட்டத்தை பற்றிய ஒரு தகவல்களையும், மாண்புமை முனைவர் நீதியரசர் ஏ.கே. ராஜன் அவர்களை பற்றிய சிறு குறிப்புகளையும் இங்கே பேசினார்கள். அடுத்து இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்க வந்திருக்கும் முனைவர் சுவாமிநாதன் தேவதாஸ் அவர்களை தலைமை உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். தமிழ்நாடு மூதறிஞர் குழு, தி தமிழ்நாடு இன்டலெக்சுவல்ஸ் ஃபாரம் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த சிறப்பு கூட்டத்திற்கு வருகை இருக்கின்ற
மாண்புமை சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதியரசர் ஜஸ்டிஸ் டாக்டர் ஏ.கே. ராஜன் அவர்களே, இந்த சிறப்பு கூட்டத்திற்கு வருகை தந்து வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கின்ற இந்த குழுவினுடைய துணைத் தலைவர் மாண்புமிகு தோழர் வேண்மாள் நன்னன் அவர்களே, குழுவினுடைய செயற்குழு உறுப்பினர் மாண்புமிகு தோழர் மு. இரா. மாணிக்கம் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புடன் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்ற திராவிடர் கழகத்தினுடைய பொருளாளர் மாண்புமிகு தோழர் வி. குமரேசன் அவர்களே, மூதறிஞர் குழுவினுடைய பொறுப்பாளர்கள் துணைத் தலைவர் முனைவர் தாகு திவாகரன் அவர்களே, துணை செயலாளர் தோழர் மாண்புமிகு ஜெயராஜ் அவர்களே, மாண்புமிகு தோழர் பெரியார் ஆய்வாளர் நாகராஜன் அவர்களே, தோழர் வெங்கடேசன் அவர்களே, இங்கே சிறப்புடன் வருகின்றிருக்கின்ற திராவிட இயக்க சிந்தனையாளர்களே, குறிப்பாக மேனாள் ஐஏஎஸ் அதிகாரி, மூத்த ஐஏஎஸ் அதிகாரி சி. செல்லப்பன் அவர்களே, இங்கே வருகின்றிருக்கின்ற தோழர்கள், உங்கள் அனைவருக்கும் பேராசிரியர்களை என்னால் பார்க்க முடிகிறது, நண்பர்கள் சிந்தனையாளர்களை பார்க்க முடிகிறது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சிறப்பு கூட்டத்தினுடைய பொருள், தமிழ்நாட்டில் அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனங்களில் நீடிக்கும் முட்டுக்கட்டை, அரசமைப்பு சட்டம் வழங்கியுள்ள மாநில உரிமைகளுடைய நிலைமை, இதை பற்றி இந்த கூட்டத்தில் சிறப்புரை வழங்குவதற்காக நம்முடைய மேனாள் நீதியரசர் வந்திருக்கிறார்கள். இந்த சிக்கல்கள் என்பதை பற்றி ஒரு சில நொடிகள் பேசிவிட்டு என்னுடைய உரையை முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். என்று சொன்னால் நிறைய நேரம் நம்முடைய நீதியரசர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த விஷயத்தில் ஒரு அத்தாரிட்டி அப்படின்னு சொன்னால் நம்முடைய நீதியரசர் அவர்கள் தான், மேனாள் நீதியரசர். அம்மா அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய பணி, அவர் எந்தெந்த ஆணையங்களில் அவர் பங்கெடுத்தார், அவருடைய இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எந்த நிலைமைக்கு அது எடுத்துச் செல்லப்பட்டது என்பதெல்லாம் மிக சிறப்பாக கூறினார்கள். இந்த துணைவேந்தர்கள் தமிழ்நாடு பல்கலைக்கழகங்களில் நியமிப்பதில் ஏற்படுகின்ற சிக்கலை பற்றி அம்மா வேண்மாள் அவர்கள் வரவேற்புரையில் தொட்டு காட்டினார்கள். இந்த நீடிக்கின்ற முட்டுக்கட்டை துணைவேந்தர்களை நியமிப்பதில் ஏற்பட்ட ஒரு நிர்வாக சிக்கலாக அதை நாம் கருதி ஒதுக்கிவிட முடியாது. ஏனென்று சொன்னால் இது நிச்சயமாக இந்திய அரசியலமைப்பின் கூட்டாட்சி தத்துவம், மாநிலங்களுடைய உரிமைகள், பல்கலைக்கழகங்களுடைய தன்னாட்சி, உயர்கல்வியினுடைய எதிர்காலம், சமூக நீதியினுடைய தொடர்ச்சி ஆகிய முக்கியமான கூறுகளை உள்ளடக்கிய ஒரு அதிமுக்கிய ஒரு அரசியல் சாசன சிக்கலாகவே இதை நாம் பார்க்க வேண்டும். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்பதை நாம் பல காலம் சொல்லி வருகிறோம்.
அது முற்றிலும் 100% உண்மை. அதற்கு காரணம் ஒரு நூற்றாண்டு கால வரலாறு, அதனுடைய பின்னணி. 1916 ஜஸ்டிஸ் பார்ட்டி அரசியல் கட்சியாக இங்கே ஆரம்பித்த பிறகு அது விதைத்த விதைகள், அதற்கு பின்னே 1919 ஐயா தந்தை பெரியார் அவர்கள் அரசியலில் ஈடுபட்டு இந்த அரசியல் சமூக நீதியில் செயல்படவில்லை என்று சொல்லி 1925 தனியான ஒரு இயக்கம், சுயமரியாதை இயக்கம் கண்டு அதற்கு பின்னே நடந்த செய்திகளெல்லாம் வரலாறு நீங்கள் அனைவரும் அறிந்தவர்கள் தான். என்று சொன்னால் இது அறிவார்ந்த சபை. இங்கே ஐயாவை பற்றி அதிகமாக பேசி நான் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. ஆக இவர்கள் போட்ட அந்த விதை, அந்த தளம், அந்த பண்படுத்தப்பட்ட நிலம் இன்றைக்கு நாம் அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம். அதன் காரணமாக தமிழ்நாட்டில் 61 யூனிவர்சிட்டிஸ், பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. 61. இதில் ஸ்டேட் யூனிவர்சிட்டி 22 ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ், பிரைவேட் யூனிவர்சிட்டி 8, டீம்டு டு பி யூனிவர்சிட்டி நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் 29, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஒன்றிய அரசால் நேரடியாக நடத்தப்படுகின்ற யூனிவர்சிட்டிஸ், திருவாரூர் யூனிவர்சிட்டி, மேரிடைம் யூனிவர்சிட்டி, இதையெல்லாம் சேர்த்தா அது ஒரு 2. ஆக தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தமாக 61 பல்கலைக்கழகங்கள். இது ஒரு முக்கியமான டேட்டா. இந்த 61 யூனிவர்சிட்டியிலே நம்முடைய கவனத்தை ஈர்க்கின்ற முக்கியமான பங்கு என்று சொன்னால், த ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் மாநில அரசினுடைய சட்டங்களின் அடிப்படையில், மாநில அரசினுடைய நிதியில் நடத்தப்படுகின்ற இந்த 22 யூனிவர்சிட்டிஸ் தான். இந்த 22 யூனிவர்சிட்டியும் அகைன் it's only 13 universities are functioning under the control and aegis of Department of Higher Education. தோழர்களே, அறிவார்ந்த நண்பர்களே, இந்த 13 யூனிவர்சிட்டிலையும் 11 யூனிவர்சிட்டியில் இப்போ வைஸ் சான்சலர் இல்லை. ஆகஸ்ட் முடிஞ்சதுன்னா இன்னும் 2 யூனிவர்சிட்டி, மனோன்மணியம் சுந்தரனாரும், இன்னொரு யூனிவர்சிட்டி எனக்கு நினைவுக்கு வரவில்லை, இந்த 2 அழகப்பா யூனிவர்சிட்டி, அழகப்பா பல்கலைக்கழகம். ஆக இந்த இரண்டும் சேர்த்தால் 13. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷனுடைய நேரடியான கண்ட்ரோலில் உள்ள 13 யூனிவர்சிட்டிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் இன்றைய நிலைமை 11இல் வைஸ் சான்சலர் இல்லை, இன்னும் ஒரு மாதத்தில் 13இலும் வைஸ் சான்சலர் இல்லை. டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஆனால் வைஸ் சான்சலர் இல்லை. இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். இந்த சிக்கல் எங்கே ஆரம்பிச்சதுன்னா, இப்போது லோக் பவன் என்று அழைக்கப்படுகின்ற அது ராஜ்பவனாக இருந்த காலத்தில் இந்த யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலரை தி சர்ச் கம் செலக்ட் கமிட்டியை நாமினேட் பண்ணுறதுல ஏற்பட்ட சிக்கல்கள், அவர் ஏற்படுத்திய சிக்கல். இது அறிந்த உண்மைதான், அதிக நேரம் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இது 3 பேர் தான். ஒவ்வொரு யூனிவர்சிட்டி இஸ் ஃபங்க்ஷனிங் அண்டர் இட்ஸ் ஓன் ஸ்டாச்சூட். எவ்ரி யூனிவர்சிட்டி ஹேஸ் இட்ஸ் ஓன் ஸ்டாச்சூட். அந்த ஸ்டாச்சூட் என்ன சொல்லுதுன்னா, 3 நபர்கள் சர்ச் கமிட்டியில் 3 பேர். இங்கே வந்திருக்கின்ற பேராசிரியர்கள், ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் சர்ச் கமிட்டியில் இருந்தவங்க 2-3 யூனிவர்சிட்டியில் எனக்கு தெரியும். ஐயா செல்லப்பன் அவர்கள். அரசு நியமிக்கிறது, பல்கலைக்கழகத்தில் அரசு ஒரு நபர், சிண்டிகேட் ஒரு நபர், கவர்னர் ஒரு நபர், 3 பேர் தான் எடுக்கணும். அதுதான் ஸ்டாச்சூட். செனட், சிண்டிகேட், கவர்மெண்ட். மன்னிக்கணும், சரியா சொன்னீங்க. ஆனால் 3 பேரை அனுப்பும்போது இல்லை, ஒரு யூஜிசியினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு சிக்கல் ஏற்பட்டது. அதனுடைய சிக்கல் என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியும். அது 3 ஆண்டு காலம். அதுக்காக ஒரு தனியான மசோதா, அம்மா சொன்ன மாதிரி அது ஒரு மசோதா, அந்த மசோதா பாஸ் பண்ணி 3 ஆண்டு காலம் அங்கே கிடப்பில் கிடந்தது. அதுக்கு பிறகு நாம் உச்சநீதிமன்றம், கடந்த அரசு, மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அரசு இதை உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்து சென்று, அந்த உச்சநீதிமன்றம் தனக்குள்ள ஒரு பிரத்யேகமான பவரை யூஸ் பண்ணி ஒரு அசன்ட் கொடுத்தது, ஒரு ஸ்பெஷல்
அசெட் கிடைச்சிது. அதுக்கு பிறகு அது வந்து திரும்ப ஒரு பிரச்சனையானது. இந்த பிரச்சனையை நீர்ப்பதற்கு ஒரு 3 பல்கலைக்கழகங்கள் ரெடி ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சர்ச் கமிட்டி நாமினேட் பண்ணிட்டாங்க. நம்முடைய பெரியார் யூனிவர்சிட்டி சேலம், பாரதிதாசன் யூனிவர்சிட்டி திருச்சி, பாரதியார் கோயம்புத்தூர், இந்த 3 யூனிவர்சிட்டிக்கும் உடனடியாக சர்ச் கமிட்டி போட்டு இது எல்லா வேலையும் நடந்து முடிஞ்சு போச்சு. அந்த அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கு முன்பாக இந்த எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. இப்போ எலெக்ஷனுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும், இப்பொழுது புதிய அரசு இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறது. இந்த அரசின் இப்போ பிரச்சனை வந்து இந்த 3 பேரா அல்லது 4 பேரா இன்னும் யூஜிசியை சேர்க்கணுமா அப்படிங்கிற விஷயத்தில் இருந்தது. இப்போ அவங்க என்ன எடுத்துருக்கிறாங்கன்னு சொன்னால் தெரிந்த விஷயம்தான், நாம் பத்திரிகைகள் செய்துதான். இதை 3 என்பதை நாம் 5 ஆக்க வேண்டும். 5 ஆக்கினால் கவர்னருடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தர் இருப்பார், இன்னொரு 5வது யாருன்னு எனக்கு தெரியல, 5 பேர் ஆக்கி சிண்டிகேட் 2. ஸோ இப்படி ஒரு நிலைப்பாட்டை இப்போ இருக்கிற அரசு எடுத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்போ என்ன கொஸ்டின் சொன்னால், இந்த சர்ச் கம் செலக்ட் கமிட்டியில் யூஜிசியினுடைய பிரதிநிதி இடம்பெற வேண்டுமா? இதுதான் கொஸ்டின். அது கூடாது என்பதற்காக தான் கடந்த அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு இதை வந்து உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்து முதலாக சட்டமன்றத்தில் ஒரு சட்டம் மசோதா பாஸ் பண்ணி அது ஆகாதனால அது வந்து சட்டம் இருக்குது, உச்சநீதிமன்றம் சென்றது. ஆளுநர் பல்கலைக்கழக வேந்தராக தனது தனிப்பட்ட விருப்பப்படி செயல்பட முடியுமா, அல்லது மந்திரி சபை அல்லது அமைச்சரவையினுடைய ஆலோசனையின்படி தான் நடக்கணுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கு ஏராளமான தீர்ப்புகள் இருக்கிறது. சட்டமன்ற, உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள். ஒரு 7 நீதிபதிகள் அமர்ந்த ஒரு தீர்ப்பில் ரொம்ப தெளிவாக இதை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இல்லை என்பது. ஆக திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய நிலைப்பாடு யூஜிசியினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கக்கூடாது என்பதுதான். காரணம் என்ன சொன்னாங்க? கூட்டாட்சி தத்துவத்திற்கு இது எதிரானது. இது மாநில உரிமைகளில் ஒன்றிய அரசின் தலையீடை இது ஊக்குவிக்கும் அல்லது அதிகரிக்கும். இது பல்கலைக்கழக தன்னாட்சியை இது பாதிக்கும். இதுதான் முக்கியமான 3 விஷயத்தை முந்தைய அரசு கூறியது. அதில் மிக சரியாக நின்றது. நிச்சயமாக பல்கலைக்கழகத்தின் தன்னாட்சி உரிமையை இது பாதிக்கும் என்பது மட்டுமல்ல, இது மிக மோசமான பின் விளைவுகளை உருவாக்கும் என்பதில் ஐயமில்லை. மாநில பல்கலைக்கழகங்கள் மாநில சட்டங்களால் உருவாக்கப்பட்டவை. ஆகவே அவற்றின் நிர்வாகத்தில் ஒன்றிய அமைப்பின் கட்டாய பங்கேற்பு, ஒன்றிய அமைப்பு என்பது நான் சொல்வது இந்த யூஜிசி, மாநிலங்களின் அரசியல் அமைப்பு சுயாட்சியை இது சுருக்கும். பல்கலைக்கழகத்தினுடைய தன்னாட்சி என்னாகும்? துணைவேந்தரை தேர்ந்தெடுக்கும் செயல்முறை அரசியல் மற்றும் நிர்வாக தலையீடுகளிலிருந்து சுதந்திரமாக இருக்க வேண்டும். அது கல்வி சுதந்திரத்தின் முக்கியமான அடிநாதம். ஆகவே தமிழ்நாட்டின் தனித்துவமான கல்வி மரபு என்பது தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வி, சமூக நீதி, இடஒதுக்கீடு, முதல் தலைமுறை பட்டதாரிகள், பெண்களின் முன்னேற்றம், ஒடுக்கப்பட்ட மக்களின் கல்வி ஆகிய வரலாற்று பின்னணியில் வளர்ந்தது தமிழ்நாட்டினுடைய கல்வி, குறிப்பாக உயர்கல்வி. இந்த சமூக பின்னணியை புரிந்தவர்களே சர்ச் கமிட்டியில் இடம்பெற வேண்டும் என்பது என்னுடைய அவா. மாநில பல்கலைக்கழகங்களின் தன்னாட்சி பாதுகாக்கப்பட வேண்டுமா? சர்ச் கமிட்டியில் யூஜிசி பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட வேண்டுமா?
கூட்டாட்சி தத்துவம் கல்வித்துறையில் எவ்வாறு செயல்பட வேண்டும் ஆகியவற்றை நாம் தீவிரமாக சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். இன்றைய சிறப்பு கூட்டத்திற்கு மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மேனாள் நீதியரசர் டாக்டர் ராஜன் அவர்களுடைய வருகை தந்து சிறப்புரையாற்ற இருக்கிறார். அவரது அனுபவமும் அரசியலமைப்பு சட்ட பார்வையும் இந்த நிகழ்ச்சியில் எடுக்கப்பட்ட இந்த பொருளுக்கு மிக சரியான சொல்யூஷனை நோக்கி இதை செல்லும் என்று நான் நம்புகிறேன். அம்மா அவர்கள் ஐயாவை பற்றி அதிகமாக குறிப்பாக சொல்லியிருக்கிறார்கள் என்றாலும் ஓரிரு விஷயத்தை நாம் குறித்தாக வேண்டும். மெட்ராஸுங்கிற விஷயத்தை ஐயா தான் செக்ரட்டரியாக, லீகல் செக்ரட்டரி, லா செக்ரட்டரியாக இருந்தோடனே ஃபஸ்ட்டு டிராஃப்ட்டு மெட்ராஸ் லா 96 கலைஞர் கொண்டு வரும்போது அதுக்கு டிராஃப்ட்டு ஐயா தான் கொடுத்தாங்க. ஏராளமான புத்தகங்கள் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஏராளமான புத்தகங்கள், நிறைய புத்தகங்கள் இங்கே அவருடைய புத்தகங்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. முக்கியமாக the Constitution of India is not what it is. முக்கியமாக the Constitution of India is not what it is. இது எனக்கு நினைவு இருக்கிறது. மாடர்ன் நேஷனலிஸ்ட்டில் ஒரு ஆர்டிக்கிளாகவே எழுதிருந்தீங்க, ஐயா எழுதினாங்க. ஆசிரியர் தான் வெளியிட, யார் ரிசீவ் பண்ண நினைவில்லை, நான் படித்த ஞாபகம். பிடிஆர் ரிலீஸ் பண்ணார். கரெக்ட். நான் எம்ஆர் மாடர்ன் நேஷனலிஸ்ட் பார்த்து நான் தெரிந்து கொண்ட விஷயம் அது. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இது முக்கியமான புத்தகம் ஆங்கிலத்தில். கோயில்கள், ஆகமங்கள், மாற்றங்கள், ஐயா எனக்கு நேரடியாக கொடுத்தாங்க அந்த புத்தகத்தை, நான் படிச்சுட்டேன். மிக சிறப்பான கோயில்களை பற்றி. என்னுடைய நண்பர் மதிவாணன் அவர்கள் மேனாள் ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் அதிகாரியாக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். அவர்கிட்ட சொன்னோடனே கரெக்டாக எல்லா புத்தகத்தையும் அவர் வாங்கிட்டார். இது கோயில் சம்மந்தமான புத்தகம். ஏன்னா அவர் கோயிலுக்கும் அவருக்கும் ஏஎஸ்ஐனா இப்போ அதிகமாக கோயில் தான். அது முக்கியமான புத்தகங்கள். இந்த 2006 கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த அனைவரும் அர்ச்சராகலாம் என்ற ஒரு சட்டம், அந்த சட்டம் கொண்டு வருவதற்கு அடிப்படையான தகவல்களை பல்வேறு கோயில்களுக்கெல்லாம் சென்று கோயில்களை அறிந்து ஆய்ந்து அந்த புத்தகம் எழுதப்பட்டது என்று நினைக்கிறேன். அதற்காக அந்த ஆணையத்தில் அவர் தலைவராக இருந்தபோது ஏற்பட்ட அந்த நிகழ்ச்சியான சம்பவங்கள் எல்லாம் ஒரு முறை நானும் நம்முடைய நீதியரசரோடு உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தோம். இந்த சட்டே சிந்திப்பீர் அப்படின்னு புத்தகம், சின்ன புத்தகம் தான். வாக்காளர் பட்டியல் திருத்தம், எஸ்ஐஆர் எலக்ட்ரோரல் ரோல்ஸ், வாக்காளர் பட்டியல் திருத்தம், ஆங்கிலத்தில் ஒன்று, தமிழில் ஒன்று. தமிழ் ரெண்டில் இருக்குது. அதான் முக்கியமான விஷயம். சிதம்பரம் நடராஜர் கோயிலை பற்றி இங்கிலீஷும் தமிழ்லையும் இருக்குது. நிறைய தமிழில் படிச்சிருப்பாங்க. நமக்கு தமிழ் தெரியாத நண்பர்கள் கொடுக்கறது இது முக்கியமான விஷயம். நம்ம எல்லாத்தையும் தமிழில் எழுதிடுறோம். இது விஷயத்தை நம்ம வெளியில் மற்ற வடக்க உள்ள நண்பர்களோடு நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு புத்தகங்கள் நம்ம தடுமாற ஆரம்பிச்சிடும். நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை அதுதான். ஆக இந்த புத்தகங்கள் மிக சிறப்பான அளவில் ஆங்கிலத்திலும் தமிழிலும் எழுதப்பட்ட புத்தகங்கள் இங்கே இருக்கின்றன. நண்பர்கள் அதை பார்த்து வாங்கி செல்ல வேண்டும். ஸோ இப்படிப்பட்ட பெருமைக்குரிய மேனாள் நீதியரசர் அவர்கள் இன்றைக்கு இன்றைய சிறப்பு கூட்டத்தினுடைய பொருள் பற்றி பேசுவதற்கு முழுமையான தகுதி பெற்றவர். நம்முடைய சிறப்பு விருந்தினர் மதிப்பிற்குரிய மேனாள் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி டாக்டர் ஏ.கே. ராஜன் அவர்கள். துணைவேந்தர் நியமனத்தில் ஏற்பட்டுள்ள முட்டுக்கட்டைகள், அதன் விளைவான கால தாமதங்கள், ஆயிரக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கின்ற சமூக அநீதியாகும். சர்ச் கமிட்டியினுடைய சுதந்திரமே பல்கலைக்கழகத்தின் சுதந்திரத்தை நிர்ணயிக்கிறது என்பது நாம் அறிந்த உண்மை. யுஜிசி பிரதிநிதியை கட்டாய உறுப்பினராக இடம்பெறுவது கூட்டாட்சி தத்துவத்தையும் மாநில பல்கலைக்கழகத்தின் தன்னாட்சியையும் பாதிக்கும் என்ற அச்சம் முற்றிலும் நியாயமானது.
இந்திய அரசியலமைப்பின் த ஸ்பிரிட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அதிகார கோப்பில் இல்லை, அதிகார பகிர்வில் தான் உள்ளது. மாநிலங்களின் உரிமைகளை மதிப்பதும் பல்கலைக்கழக தன்னாட்சியை உறுதி செய்வதும் உயர்கல்வியை அரசியலமைப்பின் விழுமியங்களோடு இணைப்பதுமே நம் அனைவரின் பொறுப்பாக இருக்கிறது. இன்றைய கருத்தரங்கு அந்த வகையில் மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நான் நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தை, நன்றியை தெரிவித்து இத்துடன் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம். தமிழ்நாட்டில் மொத்தம் 22 பல்கலைக்கழகங்கள் உள்ளன. அதில் 13 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்கள் நியமிக்கப்படவில்லை என்று தனது தலைமை உரையில் சுவாமிநாதன் தேவதாஸ் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த துணைவேந்தர் நியமனத்தில் உள்ள சிக்கல்கள் என்னென்ன என்பதையும் யூஜிசியிலிருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் போட வேண்டும் என்று ஒன்றிய அரசு கூறியது எந்த அளவுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கும் என்பதையும் மிகவும் சிறப்பாக அதில் உள்ள பல சிக்கல்களையும் சொல்லி அவங்க உரையாற்றினார்கள். அடுத்து சிறப்புரையாற்ற மாண்புமை முனைவர் நீதியரசர் ஏ.கே. ராஜன் அவர்களை அழைக்கிறேன். இவங்க ஏ.கே. ராஜன் ஐயா இதற்கு முன்பாக இதே மூதறிஞர் குழுவுக்கு தலைவராக இருந்திருக்கிறார் என்ற தகவலை திராவிடர் கழகத்தின் பொருளாளர் அவர்கள் என்னிடம் கூறினார்கள். அவரே இன்று இங்கு சிறப்புரையாற்ற வந்திருப்பது எங்களுக்கெல்லாம் பெருமையாக நினைக்கிறோம். அடுத்து அவர்கள் பேச வருவார்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் நிறைய மீட்டிங்கில் பேசியிருக்கேன். பேசும்பொழுதே நான் சொல்லியிருக்கேன், நான் ஒரு பேச்சாளன் அல்ல, ஆனாலும் பேசுகிறேன். எழுத்தாளன் அல்ல, ஆனாலும் எழுதுகிறேன். ஒரு பழக்கத்தினால அப்படி வந்துருச்சு. நான் முதல்ல எழுத ஆரம்பித்ததுன்றது ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு சரியல்ல என்றது எழுதியது தான் முதலாக நான் எழுத ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் தான் தொடர்ச்சியாக பல்வேறு காலங்களில் அதை எழுத வேண்டிய வாய்ப்பு கிடைத்ததுன்னு சொல்லலாம். இந்த கூட்டத்தில் நான் சில விஷயத்த பேச வேண்டாம் அப்படின்ற முடிவில் தான் வந்தேன். ஆனால் இப்போ பேசினவங்களாம் அதை தான் பேசணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால் அதை தாண்ட முடியாத நிலைமையில் இருக்கிறேன். எங்கே ஆரம்பிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறது? அதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை மாதிரி தான் இருக்கும். அது நல்லா புரியும் எல்லாருக்குங்கிறக்காக அதை சொல்ல விரும்புகிறேன். நான் 94 96 வரைக்கும் மதுரையில் மாவட்ட நீதிபதியாக இருந்தேன். மதுரை மாவட்ட நீதிபதியில் இருக்க மாவட்ட நீதிபதியோட வீடு பெரிய பங்களா. அந்த ஊர்லேயே அதான் பெரிய பங்களாவாக இருக்கும். அந்த பங்களாவில் இருக்கும்போது ஒரு வீட்டில் ஒரு சிலை சிலை எனக்கு கொடுத்துருந்தாங்க. அதாவது இப்போ பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் செஞ்ச நீதி தேவதையின் சிலை ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த சிலையை வரவேற்பறையில் வச்சுருந்தேன். மேலே வெளியில் ஓப்பனாக தான் திறந்த வெளியில் தான் இருந்துச்சு. அதில் திடீர்னு ஒரு நாள் ஒரு குளவி கூடு கட்ட ஆரம்பிச்சிருச்சு. வீட்டில் கூடு கட்டும் இல்லையா, குளவி வீட்டு கூடு கட்டும். அது பாதி குளவி கூடு கட்டிடுச்சு. எங்கள் பையங்க யாரோ பார்த்தவங்க, ஐயா குளவி கூடு கட்டுது, அது கட்டக்கூடாது என்னமோ சொன்னாங்க. சார் பிச்சை எடுத்துருன்னு சொல்லிட்டு அதை பிச்சை எடுத்துட்டாங்க. வெளியில் போயிருந்த குளவி திரும்ப அது மண் எடுத்துகிட்டு வரும் இல்லையா, மண்ணுனால தான் வீடு செய்யும். அது வீடு மாதிரி செஞ்சு வேலை வாயை மூடிடும். அது மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது பார்க்கும்போது அந்த பாதி கட்டியிருந்த வீடு அங்கே இல்லை. அந்த குளவி என்ன பண்ணும்? அதுக்கு கோபம் வருது. நான் அதை கோபம்னு நினைக்கிறேன். அது என்ன பண்ணுதுன்னா, அந்த சிலையில் வேறு எத்தனையோ இடம் இருக்குது, மற்ற சிலைகள்லாம் கூட இருக்குது. எந்த சிலைக்கும் அது போகலை. அந்த சிலையில் பல இடத்துல அந்த மண்ணை கொண்டு குட்டியை விட்டு வச்சுட்டு போயிடுச்சு. இது அந்த குளவிக்கு தன்னுடைய உரிமையை பறித்ததனால் ஏற்பட்ட கோபம் என்று நான் நினைக்கிறேன். அந்த கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு விதம் தெரியாமல் எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ அந்தந்த இடத்துலாம் வச்சுட்டு அது போயிடுச்சு. அது மாதிரி உங்களுக்கு உரிமை என்று தரப்பட்டால் அந்த உரிமையை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வேண்டும். உரிமையை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இல்லாவிட்டால் உங்களோட உரிமை பறிக்கப்பட்டுவிடும். அதுதான் உண்மை.
உரிமை உங்களுக்கு தரப்பட்ட உரிமையை காப்பாற்ற உங்களுக்கு உங்கள் வலிமை இல்லை என்றால் அல்லது எண்ணம் இல்லை என்றால் உங்களுடைய உரிமை பறிக்கப்பட்டு விடும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. நம்ம எல்லாம் இங்கிலீஷ்காரங்கிட்ட அடிமையாக இருந்தோம். அப்போ பாரதியார் ஒரு பாட்டு பாடினார். என்ன பாடினார்? விடுதலை பெற்று ஆடுவோமே பள்ளு பாடுவோமே அப்படின்னு ஒரு பாட்டை அவர் இருக்கும்போதே பாடிட்டார். அதில் நாம் இருக்கும் நாடு நமது என்பது அறிவோம், நமக்கே அது உரிமையாகும் என்பதையும் அறிவோம். ரெண்டையும் சேர்த்து பாடிட்டார் அவர். நம்ம நாடு அது நமக்கே உரிமை என்பதையும் அறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு, பூமியில் யாருக்கும் அடிமை செய்யும், பூமியில் யாருக்கும் அடிமை செய்யும், நான் அடிமையாக இருக்க மாட்டேன், நான் சுதந்திரமானவன் அப்படின்னு அன்னைக்கு பேசினார். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்போ பிரிட்டிஷ் இந்தியான்னு ஒன்று இருந்துச்சு. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸுங்கிறது ஒரு 10-15 9 இருந்தது. அதுக்கப்புறம் கவர்னர் கண்ட்ரோலில் சில மன்றங்கள் இருந்தது. இந்த 3 விதமான பகுதிகள் இருந்துச்சு. அந்த பகுதியிலேருந்து மொத்தம் ஒரு 200 நிறைய பேரை கான்ஸ்டியூஷனை ட்ராஃப்ட் பண்ணுறதுக்காக எலெக்ட் பண்ணாங்க. அது 300 பேருக்கு மேலே எலெக்ட் பண்ணிட்டாங்க. பாகிஸ்தான் பிரிஞ்சதுனால 240 43 49 ஆயிடுச்சு. இந்தியா கவர்மெண்ட்டுக்கு, இந்தியா கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு 243 பேர் மெம்பராக இருந்தாங்க. 243 பேர் மெம்பராக இருந்தால் அந்த கமிட்டி உருப்படுமா? நிச்சயமாக உருப்படாது. அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் எழுதுறது 27 பேர். மற்ற கான்ஸ்டியூஷன் கவர்மெண்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டால் இயற்றப்பட்ட சட்டங்கள் தான் பிரிட்டிஷ் நார்த் அமெரிக்கன் ஆக்ட், ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன், அதெல்லாம் அப்படி வந்தது தான். ஒரு கான்ஸ்டியூஷன் எழுதினா ஒரு குழுன்னு இருந்தால் ஒரு 5 பேர் இருக்கலாம், இல்லை 9 பேர் இருக்கலாம், மிஞ்சி போனால் 11 பேர் இருக்கலாம். 243 பேர் சேர்ந்தால் என்ன ஆகும்? ஒன்றாகாது. அந்த 243 பேர் எதுக்கு உபயோகப்படுத்திக்கிட்டாங்கன்னா கையெழுத்துக்கு உபயோகப்படுத்திட்டாங்க. கான்ஸ்டியூஷனை டிராஃப்ட் பண்ணது ஒரு கமிட்டி, 6 பேர் கொண்ட கமிட்டி. அந்த கமிட்டிக்கு முக்கியமான அந்த டிராஃப்ட் பண்ணதை கொண்டு போய் முதல்ல காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டியில் தான் கொடுப்பாங்க. அவங்க அதை அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அதை எல்லாரையும் சேர்ந்து கைத்தூக்க வச்சு பாஸ் பண்ணிட்டாங்க. அப்படி தான் கான்ஸ்டியூஷன் வந்துச்சு. அப்படி வந்த கான்ஸ்டியூஷனில் பாகிஸ்தான் பிரியாமல் இருந்திருந்தால் நமக்கு வந்திருக்க வேண்டிய கான்ஸ்டியூஷன் வேறு மாதிரி இருந்திருக்கலாம். அதை பற்றி பேசி இப்போ பிரயோஜனம் இல்லை. ஆனால் கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா, மேஜர் போர்ஷன் ஆஃப் த பவர்ஸ் சென்ட்ரலுக்கு கொடுத்துட்டாங்க. யூனியன் கவர்மெண்ட்டுக்கு அதிகமான பவர், கொஞ்சோண்டு பவர் தான் ஸ்டேட்டுக்கு கொடுத்தாங்க. இது படித்தவங்க எல்லாம், ஹிஸ்ட்ரி படித்தவங்க, கான்ஸ்டியூஷன் ஹிஸ்ட்ரி படித்தவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அந்த கொஞ்சோண்டு பவர் கொடுத்ததுக்கப்புறம் அந்த கொஞ்சோண்டு பவரும் எடுத்துக்கலாமா, அவங்களே எடுத்துக்கலாமா? கொஞ்சோண்டு பவர் கொடுத்துட்டாங்க, அந்த பவர் அவங்களே எடுத்துக்கலாமா அப்படின்னா எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஆர்டிகல் 246 ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கு. இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அவங்க பண்ண வேலையெல்லாம் என்னென்னு பார்த்தா, ஃபண்டமெண்டல் ரைட்டை ரொம்ப கவனம் செலுத்தினாங்க. டைரக்ட் பிரின்சிபல் செலக்ட் பண்ணாங்க. வேறு சில ப்ரொவிஷன், எமர்ஜென்சி ப்ரொவிஷன் அந்த காலத்தில் இருந்தது தான். எலெக்ஷன் கமிஷன், அந்த சுப்ரீம் கோர்ட்டு, இது மாதிரி விஷயங்களில் சிலதில் சேர்த்துக்கிட்டாங்க. இதை தவிர சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்பொழுது அது குறித்து அதிகமாக கவலைப்படவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்தது, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். சைமன் கமிஷன் வந்துட்டு போனதுக்கப்புறம் அதனுடைய ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி வந்த ஆக்ட் தான் 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். அந்த சட்டத்தில் என்னென்ன சொல்லி இருந்துச்சோ அந்த சட்டத்தில் இருக்க அப்படியே வார்த்தைகள் அப்படியே டிரான்ஸ்போர்ட் பண்ணி இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு வந்திருக்கு. நீங்கள் கான்ஸ்டியூஷன் 2 எடுத்து வச்சு படிச்சிங்கன்னா இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸை எடுத்து பார்த்தீங்கன்னா 1935 ஆக்டில் 3 ஷெட்யூல் இருக்கும். அதே 3 ஷெட்யூல் இதுன்னு இருக்குது. நம்பர் கூட அதே வரிசை நம்பர் கூட அதே மாதிரி இருக்கும். 1 2 பிரிஞ்சிருக்கும், 1 2 3 ஒன்றா சேர்ந்துருக்கும். அது மாதிரி தவிர வித்தியாசம் எதுவுமே இல்லை. இப்போ நமக்கு இருக்குது அதில் கூட சேர்த்தது 97 ரெசிடரி பவர். இப்போ இல்லாத பவர்லாம் யூனியனுக்கு, சொல்லாத பவர்லாம் யூனியனுக்கு இருக்குதுன்னு சொன்னது அந்த ஒரு பவர் மட்டும்தான். இவ்வாறு தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணப்பட்டது. அந்த 246 என்ன சொல்லுதுன்னா, 246 லிஸ்ட் 1ங்கிறது யூனியனுக்கு மட்டுமே சட்டம் ஏற்றக்கூடிய பகுதி லிஸ்ட் 1, யூனியன் லிஸ்ட். அதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டு எந்த சட்டமும் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது இருக்குது. லிஸ்ட் 3ங்கிறது யூனியனும் கொண்டாடலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொண்டாடலாம், சட்டம் கொண்டாடலாம் அப்படிங்கிறது லிஸ்ட் 3ங்கிறது. சில சட்டங்கள், சில பகுதிகள் 2க்குமே அதிகாரத்தை கொடுத்துச்சு.
இந்த ரெண்டுக்கும் கொடுக்கும்போது ரெண்டுக்கும் யூனியன் கவர்மெண்டோட சட்டம் ஏற்றுது, ஸ்டேட் கவர்மெண்டோட சட்டம் ஏற்றுது. அப்போ ரெண்டுக்கும் கான்ஃப்ளிக்ட் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு அவங்களே ஒரு இது சொல்லிட்டாங்க. அது மாதிரி ரெண்டுக்கும் கான்ஃப்ளிக்ட் வந்து ரெண்டும் ஒத்து போக முடியாத நிலைமை ஏற்பட்டால் யூனியன் கவர்மெண்ட் கொண்டாந்த சட்டம் செல்லும், ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டாந்த சட்டம் செல்லாது அப்படிங்கிறது 254 கிளாஸ் 2ல் அதை சொல்லிட்டாங்க க்ளீனாக. யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வரலன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வரலாம் அப்படிங்கிற சட்டம். லிஸ்ட் 2ங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தனித்து கொடுக்கப்பட்ட உரிமைகள். ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டுமே ஏற்றக்கூடிய சட்டங்கள் லிஸ்ட் 2ல் இருக்குது. அந்த லிஸ்ட் 2ல் என்ட்ரி 32 லிஸ்ட் 2 என்ன சொல்லுதுன்னா, இன்கார்பரேஷன், ரெகுலேஷன் அண்ட் வைண்டிங் அப் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் முதல்ல வரும், கடைசியில் யூனிவர்சிட்டிஸ்னு முடியும். அதாவது யூனிவர்சிட்டியை இன்கார்பரேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, எஸ்டாப்ளிஷிங் எ யூனிவர்சிட்டி, administering a university or winding up of a university is exclusively the power given to the state government அப்படிங்கிறது இந்த என்ட்ரி 32ல் ரொம்ப கிளியராக சொல்லப்பட்டிருக்கு. அதே சமயத்தில் என்ட்ரி 44 லிஸ்ட் 1 யூனியன் லிஸ்ட்டில் என்ட்ரி 44 அதில் என்ன சொல்லுதுன்னா இதே வார்த்தைகள் தான். இன்கார்பரேஷன், ரெகுலேஷன் அண்ட் வைண்டிங் அப் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், சில சொசைட்டிஸ் which control, which exist in more than one state, அந்த மாதிரி சொல்லிட்டு நாட் இன்க்ளூசிவ் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ். 44 என்ட்ரி 1ல் யூனிவர்சிட்டி இன்க்ளூட் ஆகலை அப்படின்னு சொல்லியாச்சு. என்ட்ரி 32ல் யூனிவர்சிட்டிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படி இருக்கும் பொழுது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு யூனிவர்சிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு பவரே கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணவே முடியாது. ஆனாலும் முதல்லேருந்து எஜுகேஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனியனுக்கு போகணும் அப்படிங்கிறது கன்கரண்ட் டெஸ்ட்டில் வரணுங்கிறது நிறைய பேருடைய வாதங்கள், நிறைய வாதங்கள் அப்படிலாம் இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வாண்டட் டு கிரியேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் தேர் ஓன். அதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஐஐடிஸ், ஐஐஎம் இதெல்லாம் ஆரம்பித்தாங்க. யூனிவர்சிட்டி மாத்திரம் தான் டிகிரி கொடுக்க முடியும், மற்ற எதுவும் டிகிரி கொடுக்க முடியாது, டிப்ளமா தான் கொடுக்க முடியும், வேறு மாதிரி தான். அதனால் என்ன பண்ணாங்கன்னா, அந்த இன்ஸ்டியூஷனுக்கெல்லாம் இன்னும் டிகிரி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஐஐடியில் ஆரம்பித்தாங்க. அதுக்காக யூஜிசி ஆக்டை கொண்டு வந்தாங்க. யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் ஆக்ட் அப்படிங்கிற 1956 அந்த ஆக்ட் வந்துச்சு. இது முதல்ல நான் சொன்ன உதாரணத்தை நீங்கள் இப்போ கொண்டு வரணும். யூனிவர்சிட்டி ஆக்ட் வந்து, யூஜிசி ஆக்ட் வந்து அது என்ன, அந்த ஆக்டில் வந்து செக்ஷன் 14 ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கு. த டைரக்ஷன்ஸ் கிவன் பை த யூஜிசி இஸ் ஒன்லி ரெக்கமெண்டேட்டரி. ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் அது யூஜிசி ஆக்டில் ரெக்கமெண்டேஷன் தான் கொடுக்க முடியும், அவங்க டைரக்ட் பண்ணவே முடியாது. இது வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸில் கூட, பழைய ஜட்மெண்ட்ஸில் இட் இஸ் ஒன்லி ரெக்கமெண்டேட்டரிங்கிறத ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது 2014 ஏதோ ஒரு வருஷத்தில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க யூஜிசி ஆக்டுக்கு. செக்ஷன் 28 இன்க்ளூட் பண்ணுறாங்க. அந்த செக்ஷன் 28 என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவில் இருந்தவங்களாம் நிறைய பேர் இருக்கிறீங்க, செல்லப்பர்லாம் இருக்கார், அட்மினிஸ்ட்ரேஷனில் ரூல் மேக்கிங் பவர் அப்படிங்கிறது என்ன, ஆக்டுக்கு கீழே ஆக்டுக்கு உட்பட்டு ரூல் பண்ணலாம். ரூல்ஸ் கேன் பி மேட் ஓன்லி சப்ஜெக்ட் டு த enactments, subject to provisions of the act. The rules cannot override the act அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுவாக வந்து ரூல்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணிவிட்டு அது வந்து பார்லிமெண்ட்டில் ஷுட் பி பிளேஸ் பிஃபோர் த பார்லிமெண்ட்னு ஒரு ப்ரொவிஷன் எல்லா சட்டத்துலையும் இருக்கும். எந்த சட்டம் எடுத்தாலும் எல்லா சட்டத்திலும் ரூல் மேக்கிங் பவர்ங்கிறது சொல்லும் பொழுது the rules made framed thereunder shall be placed before the parliament or state legislature அப்படிங்கிறது எல்லா இதுலேயும் இருக்கும். அந்த மாதிரி பிளேஸ் பண்ணணும்னு இந்த ஸ்பெசிஃபிக்காக இதில் கொண்டு வராங்க, 28ல் ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வராங்க. அதோடு நிறுத்தாமல், வழக்கமாக இருக்கிறதோடு நிறுத்தாமல், அந்த பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் 30 நாள் அந்த இதுலேயே இருக்கும், பிளேஸ்மெண்ட்டில் இருக்கும். அதுக்குள்ளே யாராவது இந்த ரூல்ஸ் தப்பு அப்படின்னு சொன்னால் அதை பற்றி கன்சிடர் பண்ணலாம். யாரும் தப்பு இல்லைன்னு அது வேண்டாம், அதை பற்றி யாருமே ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு சொன்னால் அந்த ரூல்ஸ் எல்லாமே சட்டமாயிரும், அந்த ரூல்ஸே சட்டமாயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷனை 28ல் செக்ஷன்ஸ் 28ல் கொண்டு வராங்க. அந்த ரூல் அந்த மாதிரி. ஆனால் பார்லிமெண்ட்டில் வந்து இது மாதிரி ரூல்ஸ் எத்தனையோ பார்லிமெண்ட்டில், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் எந்த ரூலு என்றைக்கு வைக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது.
என்றைக்கோ ஒரு நாளைக்கு ரூல்ஸ் பிளேஸ்டு பிஃபோர் த பார்லிமெண்ட் ஆஃப் செஷன்னு சொல்லிடுவாங்க. அது யார் கண்ணுக்குமே போய் சேராது, யாரும் பார்க்கவே மாட்டாங்க, யாருடைய பார்வைக்குமே போகாது. அது பாட்டுக்கு அதனால தான் ஸ்டாச்சுட்டரி ரூல்னு அதுக்கு பேர் சொல்கிறது கூட. அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணி அங்கே வச்சுட்டாங்கன்னா அது யாரும் அப்ஜெக்ட் பண்ணி திருத்தம் கொண்டு வரலைன்னா, திருத்தம் கொண்டு வந்து அது திருத்தப்படவில்லை என்றால் அந்த ரூல்ஸே சட்டமாகிவிடும் என்பது 28 வர ப்ரொவிஷன். சட்டம் ஆனால் என்ன, 28 கொண்டு வர ரூலு சட்டமானால் என்ன? யூஜிசி ஆக்டில் செக்ஷன் 14 இட் இஸ் ஒன்லி ரெக்கமெண்டேட்டரின்னு ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. யூஜிசி ஆக்டில் எந்த ஒரு உத்தரவு போட்டாலும், யூஜிசி எந்த உத்தரவு போட்டாலும் இட் இஸ் ஒன்லி ரெக்கமெண்டேட்டரி, இட் இஸ் நாட் பைண்டிங் அப்படிங்கிறது தான் சட்டம். இந்த இந்த ரூலே வந்து சட்டமானாலும் அதுவும் ரெக்கமெண்டேட்டரி தான், இட் இஸ் நாட் அ பைண்டிங் ப்ரொவிஷன் ஆஃப் லா. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இது மாதிரி ரூல்ஸ் 7(3) ஏதோ அமெண்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி அமெண்ட் பண்ணும்போது யூனிவர்சிட்டி நாமினிஸுக்கு வந்து யூஜிசி நாமினி ஒருத்தர் வைக்கணும்னு அதில் வந்துடுது, அதில் போடுறாங்க. அப்படி போடும்பொழுது சட்டம் ஆயிடுச்சு. சட்டம் ஆகிட்டதுனால இட் இஸ் அ யூனியன் லெஜிஸ்லேஷன் ஓவர் ரைட் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் அப்படின்னு ஒரு ஜட்மெண்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் 254(2) அப்ளை பண்ணி யூஜிசி ரெகுலேஷன் வில் ஓவர் ரைட் ஸ்டேட் லா, ஸ்டேட் யூனிவர்சிட்டி லாவை திஸ் வில் ஓவர் ரைட்னு சொல்லி போட்டு ஸ்டேட் லாவில் 3 பேர் தான் அது சர்ச் கமிட்டியில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கணும்னு சொல்லி போட்டிருந்தாலும் யூஜிசி நாமினி இருக்கணுங்கிறது யூனியன் கவர்மெண்ட் போட்ட சட்டம். அதனால் அந்த சட்டம் இதோட மேலாதிக்கம் உள்ளது, அதனால் இதுவும் செல்லும் அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டு சொல்லிட்டாங்க. ரூல்ஸ் வில் ஓவர் ரைட், யூஜிசி ரூல் வில் ஓவர் ரைட் ஸ்டேட் லான்ற மாதிரி ஒரு சட்டம் இருக்குது. இந்த சட்டம் தவறான சட்டம். உச்சநீதிமன்றம் தவறு செய்து விட்டது என்பதில் எந்த விதமான எனக்கு ஐயமே கிடையாது. இட்ஸ் அ ராங் ஜட்மெண்ட். இட் ஹாஸ் டு பி ஓவர் ரூல்டு. ஏற்கனவே பல ஜட்மெண்ட் இருக்குது. யூஜிசி ரெக்கமெண்டேஷன், யூஜிசியில் போடுற ஆர்டர் எல்லாமே ரெக்கமெண்டேட்டரிங்கிறதுக்கு பல ஜட்மெண்ட்ஸ் இருக்குது. ஆனாலும் இது கம்பல்சரின்னு சொல்லி இட் இஸ் ஓவர் ரைட்ஸ்ன்னு சொல்லி போட்டாச்சு. அதனால இங்கே இங்கே இருக்க கவர்னர் வந்து அவருக்கு என்ன பண்ணிட்டாரு, யூஜிசி ரெகுலேஷன் யூஜிசி நாமினி போடலைன்னு சொன்னால் அந்த கமிட்டியை நான் ஒத்துக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ ஸ்டேட் லா போடும்போது ஒரு ஸ்டேட் லாவை யூனியனில் அமெண்ட் பண்ண முடியாது, ஸ்டேட் லாவை ஓவர் ரைட் பண்ண முடியாது. State has got all the powers to make a law. It's a plenary power. மைக் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார், ஐ கேன் ஸ்பீக். சத்தமாக தான் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இந்த சட்டம், இந்த தீர்ப்பு சரியான தீர்ப்பு அல்ல. நான் முதல்ல சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இப்போ நினச்சி பாருங்கள், ஒரு குழவி தன்னுடைய உரிமையை பறித்ததற்காக எவ்வளோ கோபப்பட்டுச்சு, எல்லா இடத்துலையும் போய் அதனுடைய கோபத்தை வெளிக்காட்டுச்சு. அந்த கோபம் மக்களுக்கு வந்துச்சா, அரசாங்கத்துக்கு வந்துச்சா, எந்த அரசாங்கத்துக்காவது வந்துச்சா, தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த அரசாங்கத்துக்காவது வந்துச்சா, இதை எதிர்க்கணும் எந்த அரசாங்கத்துக்காவது வந்துச்சா? இல்லை. இது தான் கலைவாணர் அந்த காலத்தில் பாடினார். 1949 நல்ல தம்பிங்கிற படம் வந்துச்சு. அந்த படத்தில் நீங்கள் உங்களாம் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கலை முதலாக தொழில் முறையாகவும் காத்து வளர்ப்பது தமிழ்நாடு, முதலாக நல்லவையாவையும் முயன்று செய்வதும் தமிழ்நாடு அப்படின்னு அந்த காலத்தில் சொன்னாங்க. அந்த காலத்தில் சொல்லியிருக்காரு கலைவாணர். என்எஸ் கிருஷ்ணன் 49 பாடினது கலை முதலாக தொழில் முறையாகவும் காத்து வளர்ப்பது தமிழ்நாடு, முதலாக நல்லவையாவும் முயன்று முயற்சிப்பதும் தமிழ்நாடு அப்படின்னு பாடினார். நான் நீட்டுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருந்தேன் இல்லையா, அது கொஞ்சம் வெளியில் போகலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அப்போலாம் கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக போயிடும் டிஸ்கஷன். நீட் எக்ஸாமினேஷன் வந்து நம்ம எதிர்க்கிறோம், வேறு யாரும் எதிர்க்கலை. காரணம் என்ன? அவங்களுக்கு தெரியலை. நீட் வந்து அவங்கள பாதிக்க போகுதுங்கிறது அவங்களுக்கு தெரியலை. நான் ரிப்போர்ட்டெல்லாம் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சில பேர் வந்து என்னை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கெலாம் வந்தாங்க. அதில் ஒருத்தர் கேட்டார், என்ன ஆங்கிலத்தில் வந்து கேட்டாங்க, ஆங்கில டிவியில் இது கேட்டாங்க, இந்தியாவில் வேறு எந்த மாநிலமும் எதிர்க்கலை நீட்டை, தமிழ்நாடு மட்டும் ஏன் எதிர்க்குது அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்கு நான் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இருக்கும், தேடி பார்த்தீங்கன்னா இருக்கும். அது தமிழ்நாடு தான் எல்லாத்துக்கும் முன்னோடி. நாங்கள் வந்து ஹிந்தி எதிர்த்தோம், 1913-38 எதிர்த்தோம். இப்போ வந்து கர்நாடகா மற்ற மாநிலங்கள்லாம் இப்போ எதிர்க்கிறாங்க. குடிசை மாற்று வாரியம் நாங்கள் தான் ஆரம்பித்தோம், எல்லாரும் பண்ணிகிட்ருக்குறாங்க.
இலவச பெண் அக்ரிகல்ச்சருக்கு இலவச மின்சாரம் கொடுத்தோம், நாங்கள் தான் கொடுத்தோம், மற்றவங்க இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க. இது மாதிரி மதிய உணவு திட்டம் நாங்கள் தான் கொண்டு வந்தோம், எல்லோரும் ஃபாலோ பண்ணுறோம், உலகம் பூரா நடக்குது. இப்போ இதுக்காக தான் தமிழ்நாடு அனைவருக்கும் முன்பாக சிந்திக்கிறோம், நாங்கள் முன்னாடியே சிந்திக்கிறோம். தமிழ்நாடு ஏழியராக சிந்திக்குது, மற்றவங்க சிந்திக்கிறது இல்லை. இதுதான் காரணம். நாங்கள் இது நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியுது, நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் நினைக்கிறதில்ல, உங்களுக்கு தெரியல, அதனால் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க, அதனால் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து நமக்கு வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியுது, இப்படி தான் நடக்க போகுது. நான் நீட் ரிப்போர்ட்டை சில பேர் படிச்சிருக்கலாம், இங்கே இருக்கவங்க முழுசாக யாரும் படிச்சிருக்க முடியாது, சில பேர் படிச்சிருக்கலாம். அது முக்கியமான விஷயம் என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். நீட் வந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற கட்டமைப்பு, ஹெல்த் கட்டமைப்பு முற்றிலுமாக அழிந்து போகும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். கிராமத்துலேருந்து வர்ற பிள்ளைங்கள்லாம் படித்து வரவே முடியாது. கிராமத்துலேருந்து பிள்ளைங்க டாக்டராக வரலன்னு சொன்னால் இந்த பிஎஸ்சி இதில் பிஎஸ்சி இருக்கு இல்லையா, பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்க்கெல்லாம் டாக்டரே இருக்க மாட்டாங்க. பிரைமரி ஹெல்த் சென்டர் டாக்டரே இருக்க மாட்டாங்கன்னா கடைசியில் எல்லாம் கம்பவுண்டர் தான் இருப்பாங்க. கடைசியில் டாக்டர்ஸ் எல்லாம் பிரைமரி ஹெல்த் சென்டர் பூரா கம்பவுண்டர் தான் இருப்பாங்க, டாக்டர் இருக்க மாட்டாங்க. அப்படியாகப்பட்ட நிலைமை வரும்பொழுது ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு இருந்த நிலைக்கு தமிழ்நாடு சென்றுவிடும் அப்படின்னு நான் ரிப்போர்ட்டில் கடைசியில் அதான் முடிச்சிருப்பேன். அதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்கா இல்லையான்னு சொன்னப்போ நான் சொன்னேன், நமக்கு அதிகாரம் இருக்குது. யூனிவர்சிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் இல்லை. அப்படி இருக்கும்போது யூனிவர்சிட்டி ரெகுலேட் பண்ணுறதுக்கு பவர் அவங்களுக்கு இல்லை. இப்போ சென்ட்ரல் யூனிவர்சிட்டி எத்தனை இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி எந்த ப்ரொவிஷன் கீழே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு அவரே கேளுங்க. எந்த ப்ரொவிஷன் கீழே சென்ட்ரல் யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? They established central universities only exercising the power conferred under entry 66 list 1. List 1 entry 66 என்ன சொல்லுதுன்னா, cooperation and determination of standards in higher education including universities, medical universities எல்லாத்துக்கும் சொல்லலாம். Cooperation and determination of standards in higher education. The cooperation of determination of standards is different from establishing a university. ஸோ இந்த யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது என்ட்ரி 32 இருக்குது, 44 ப்ரொஹிபிஷன் இருக்குது. 44 சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ப்ரொஹிபிட்டட் ஃப்ரம் எஸ்டாப்ளிஷிங் யூனிவர்சிட்டி, வேறு 32 கன்ஃபர்ஸ் த பவர் ஆன் ஸ்டேட் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் யூனிவர்சிட்டி. இந்த ப்ரொவிஷன் வந்து 1950 இன்னைக்கு வரைக்கும் மாறாமல் அப்படியே தான் இருக்குது. எஜுகேஷன் இன்க்ளூடிங் யூனிவர்சிட்டிஸ் அப்படிங்கிறது என்ட்ரி 11 லிஸ்ட் 2 இருந்தது, 25 மாறிடுச்சு டியூரிங் த எமர்ஜென்சி பீரியட். அந்த பீரியடில் தான் மாறிச்சு. அது மாறினாலும் இந்த 32 44 அப்படியே தான் இருக்குது, அது மாறவே இல்லை. அதனால இந்த பவர் எப்போவும் மாற்றப்படவே இல்லை. இந்த பவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகவே இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கே பவர் இல்லை. ஆனால் எஸ்டாப்ளிஷ் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் நாங்கள் சொன்னபடி தான் கேட்கணும்னு சொல்கிறது அதுக்கு மேலே தப்பு அப்படிங்கிறது தான் எங்களுடைய வாதம். இந்த யூனிவர்சிட்டி சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் ஒன்று அப்படி இருக்குன்னு சொன்னால் கூட அதை எதிர்த்து சில கேஸ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், கேஸ் பெண்டிங்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்படியெல்லாம் உங்களுக்கு பவர் இருக்குது, உங்களுக்கு பவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு இப்போ பேசுனதுக்கு முட்டுக்கட்டை வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா. முன்னாடி இருந்த கவர்னர் என்ன பண்ணார், யூஜிசி நாமினி போடலைன்னா அந்த சர்ச் கமிட்டி கொடுக்குற ரெக்கமெண்டேஷனை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போ என்ன தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கேஸை போட்டு 10 ஆக்டில் வந்து கவர்னரை ரிமூவ் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து போட்டாங்க. அதையும் ஒருத்தர் சேலஞ்ச் பண்ண வச்சு ஸ்டே பண்ணி வச்சுட்டாரு இங்கே ஒருத்தர் ஜட்ஜு. அது என்ன ஸ்டேல் அப்படியே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது திரும்ப அதே வந்து யூஜிசி நாமினி இல்லைன்னா நான் சர்ச் கமிட்டி ஒத்துக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது விதண்டாவாதம். இதில் வந்து நீங்கள் ப்ரொஃபஸர்ஸ் இருக்கிறீங்க, ஹிஸ்டோரியன்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க. கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது என்ன? கான்ஸ்டியூஷனுங்கிறது ரிட்டன் கான்ஸ்டியூஷன் மட்டுமே அல்ல. Conventions followed by under the constitution were also part of the constitution அப்படிங்கிறது தான் established jurisprudence. So conventions followed by Britain is the convention adopted in India also. அதில் இருக்க கன்வென்ஷன் என்னன்னா, the executive power is conferred on the governor and the president. As per the constitution, the executive power is conferred on the president and the governor, and it is exercised on the advice of the chief minister, council of ministers aided by chief minister. So the governor is bound by the advice given by the chief minister and council of ministers. So இது வந்து ஒரு பேருக்கு தான், பெயரளவில்
பெயரளவில் கவர்னர் கான்ஸ்டியூஷன் ஹெட்டே தவிர ரியல் பவர் வந்து ஸ்டேட் மினிஸ்ட்ரிக்கு தான் உண்டு, கேபினெட்டுக்கு தான் உண்டு. கேபினெட் சொன்னதை தான் அவங்க கேட்கணும். கவர்னர் must obey what must act on the advice given by the Council of Ministers. Council of Ministers including Chief Minister சொல்கிறது மாதிரி அவங்க பண்ண முடியாது. இது வரைக்கும் 1950 இருந்து இப்போ 2020 வரைக்கும் இதே ப்ரொவிஷன் தான் இருந்துச்சு. கவர்னர் தான் இந்த இல்லை யூனிவர்சிட்டியில் கவர்னர் இந்த சான்சலர் இஸ் த கவர்னர். இப்படிங்கிற சட்டம் வந்து ரைட் ஃப்ரம் 1928 கவர்மெண்ட் ஆஃப் தமிழ் யூனிவர்சிட்டி ஆக்ட் வந்த காலத்துலேருந்து அதே தான் இருக்குது, இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. இந்த 2014-15 வரைக்கும், அதுக்கு முன்னாடி இந்த எந்த கவர்மெண்ட்லேயுமே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எடுக்கிற டெசிஷனு கவர்னருக்கு அனுப்பி வைப்பாங்க. கவர்னர் கையெழுத்து போட்டு திருப்பி அனுப்புவார். நான் லா செக்ரட்டரியாக இருந்த காலத்தில் சாயந்தரம் 5:45 மணிக்கு தான் ஆஃபீஸிலேருந்து நான் வெளியில் வருவேன், ஆஃபீஸை விட்டு வெளியில் வருவேன். ஒரு ஃபைலை கவர்னருக்கு அனுப்பி விடுவோம். நாங்கள் தான் அனுப்பணும், லா டிபார்ட்மெண்ட் தான் கவர்னர் கையெழுத்துக்கு அனுப்பணும். இந்த மாதிரி யூனிவர்சிட்டி ஆக்ட் அமெண்ட்மெண்ட் இதெல்லாம் வரும்பொழுது இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டை கவர்னருக்கு சிக்னேச்சருக்காக அனுப்பிடுவோம். மறுநாள் காலையில் 10 மணிக்கு நான் ஆஃபீஸுக்கு போவேன். கவர்னர் கையெழுத்து போட்டு ஃபைல் திரும்பி வந்திருக்கும். அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா என்ன ஏதுன்னு கேட்காம கையெழுத்து போட வேண்டியது மட்டும்தான் கவர்னருடைய வேலை. அதில் என்ன இருக்குது, அது சரியான உதவா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு அவருக்கு அதிகாரம் இல்லை. அவர் வேணும்னா சில நேரத்தில் இது சரியாக இருக்கான்னு பாருங்கள், திருப்பி கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லலாமே தவிர ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு அதிகாரமே இல்லை. அதில் ஒரு சின்ன தப்பு ஒன்று இருக்குது, நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த ஆர்டிகல் 200 எடுத்துக்கிட்டிங்கன்னா, when the bill is sent to the governor for assent, the governor may withhold அப்படிங்கிற ப்ரொவிஷனும் ஒன்று இருக்குது. வித்ஹோல்டு நான் எவ்வளோ நாளைக்கு வச்சுக்க முடியும், கண்ட்ரோல் நாள் கணக்காக வச்சுக்க முடியும். வித்ஹோல்டுனா ஃபார் சம் டைம் இட் கேன் வித்ஹோல்ட், ஆர் யூ கேன் சைன் ஆர் வித்ஹோல்ட், ஆர் யூ கேன் சென்ட் இட் ஃபார் ரீகன்சிடரேஷன். இவ்வளோ தான், 3 தான் இருக்குது. இந்த வித்ஹோல்டுங்கிறத வச்சுக்கிட்டு நான் வித்ஹோல்ட் பண்ணிக்கிறேன், எவ்வளோ நாள் வேணால் வித்ஹோல்ட் பண்ணிக்கிறேன், நீ கேட்க முடியாது. நான் வித்ஹோல்ட் பண்ணிட்டேன்னா ரிஜெக்ட் பண்ணதாக அர்த்தம். அப்படின்னா நான் வீட்டோ பண்ணிட்டேன், இந்த ஆக்டை நான் வீட்டோ பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த கவர்னர் சொன்னார். ஒரு கவர்னர் இங்கே சொன்னார். அந்த கவர்னருக்கு அப்படி சொல்றதுக்கு அதிகாரம் இருக்கா? கவர்னருக்கு வீட்டோ பவர் இருக்கா? வீட்டோ பவர் இல்லை. கவர்னருக்கும் கிடையாது, பிரசிடென்ட்டுக்கும் வீட்டோ பவரே கிடையாது. அமெரிக்காவில் வீட்டோ பவர் இருக்குது, அது வேறு மாதிரியான பவர். சைலண்ட் வீட்டோன்னு ஒன்று இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது. பட் சைலண்ட் வீட்டோ நம்ம ஊரில் இல்லை. There is no veto power for either for the governor or for the president of India. அதுதான் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்க ப்ரொவிஷன். நான் வீட்டோ பண்ணிட்டேன்னு சொல்கிறது கவர்னருடைய என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியலை. கவர்னர் அப்படி சொல்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. எக்ஸஸ் அது மாதிரி எக்ஸசிவ்னு சொன்னதுனால இன்னொரு முன்னாடி சொல்ல மறந்துட்டேன். அந்த யூனிவர்சிட்டி யூஜிசி ஆக்டில் செக்ஷன் 28 கொண்டு வந்தாங்க இல்லையா? அந்த செக்ஷன் 28 கொண்டு வரும்போது இந்த ரூல் வந்து இட் வில் பி பிளேஸ் பிஃபோர் த பார்லிமெண்ட் ஃபார் 30 days. அந்த 30 நாளில் அவங்க அதான் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தால் அமெண்ட்மெண்ட்டை கன்சிடர் பண்ணி எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் டீம் டு பிகம் அ லா அண்டர் த அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. திஸ் கம்ஸ் அண்டர் எக்ஸசிவ் டெலிகேஷன் ஆஃப் பவர். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் படித்தவங்களுக்கெல்லாம் தெரியும், லெஜிஸ்லேட்டிவ் பவர் கெனாட் பி டெலிகேட்டட் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ். ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பவர் கெனாட் பி டெலிகேட்டட் டு எனி அதர் அத்தாரிட்டி. Legislative power can be exercised only with the parliament or the state legislature. It cannot be delegated to any other authority. So இந்த சில பவர் டெலிகேட் பண்ணலாம், அது எக்ஸிக்யூட்டிவ் பவர் மட்டும்தான் டெலிகேட் பண்ண முடியும். எக்ஸிக்யூட்டிவ் பவர் மட்டும் தான் டெலிகேட் பண்ண முடியுமே தவிர லெஜிஸ்லேட்டிவ் பவரை டெலிகேட் பண்ண முடியாது. இந்த செக்ஷன் 28 வந்து இட் இஸ் டெலிகேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவர் டு த கவர்மெண்ட். Legislative power cannot be delegated to the government. Therefore, it is ultra virus because it is excessive delegation. It fails due to excessive delegation. இந்த ஆர்குமெண்ட்டை எந்த வக்கீலும் பேசலை. சுப்ரீம் கோர்ட்டில் எந்த வக்கீலும் இந்த ஆர்குமெண்ட்டை பேசலை, வச்சதாக தெரியலை, பேசுனதாக தெரியலை.
எக்ஸசிவ் டெலிகேஷன் அப்படிங்கிறதுனாலே இந்த செக்ஷன் 28 will be it has to be held ultra virus. Section 28 cannot stand in the book at all. It has to be held ultra virus by the Supreme Court when it comes to the argument before some other bench, argued by some other lawyer. It will be declared as unconstitutional provided they follow the rule of law. இப்போ வந்து நம்ம ரூல் ஆஃப் லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது சந்தேகத்தில் இருக்கும். See, there is படித்தவங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் ப்ரொஃபஸர்ஸ்க்கெல்லாம் தெரியும். There are two broad divisions system jurisprudence. One is system of rule of law, another is system of civil law. Civil law system French அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுறது சிவில் லா சிஸ்டம். பிரிட்டிஷ் அமெரிக்கா கனடா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது ரூல் ஆஃப் லா. ரூல் ஆஃப் லாவுக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவுக்கும் சிவில் லாவுக்கும் வித்தியாசம் என்னென்னா, ரூல் ஆஃப் லா வில் கவர்ன், லா இஸ் சுப்ரீம், தட் இஸ் ரூல் ஆஃப் லா. சிவில் லாவில் வந்து லா இஸ் நாட் சுப்ரீம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நினச்ச மாதிரி மாற்றிக்கலாம். ஒரு ஆக்ட் போட்டாச்சுன்னா கவர்மெண்ட் ஒரு ஆக்ட் ஆர்டர் போஸ்ட் பண்ணாங்கன்னா the order is valid. Order, even if it violates statute, it will be accepted as valid. இது அது வந்து சிவில் லா சிஸ்டம். நம்ம ஃபாலோ பண்ணுறது ரூல் ஆஃப் லா சிஸ்டம், ஜூரிஸ்ப்ரூடன்ஸ், ரூல் ஆஃப் லா ஜூரிஸ்ப்ரூடன்ஸ். ஆனால் இப்போ என்ன வருதுன்னா ஜூரிஸ்ப்ரூடன்ஸே மாறுது. நம்ம ஃபாலோ பண்ணுற ஜூரிஸ்ப்ரூடன்ஸே மாற்றிட்டு இருக்கோன்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் சீஃப் ஜஸ்டிஸே சொல்லிட்டார். நீங்கள் படிச்சிருப்பீங்க பேப்பரில், we are following native jurisprudence. நேட்டிவ் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்னால் என்னது? மனுஸ்மிருதி, ராமாயணம், மகாபாரதம், உபனிஷத், இதெல்லாம் நேட்டிவ் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ். அதிலெல்லாம் சொல்லப்பட்டிருக்கவெல்லாம் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ். இதுதான் நாங்கள் we are going in the direction of native jurisprudence, developing a native jurisprudence. இது ஆரம்பித்தது மார்க்கண்டேய கட்சின்னு ஒருத்தர் ஜட்ஜி இருந்தார் சுப்ரீம் கோர்ட். அவர் தான் முதல்ல ஆரம்பித்தார். we must follow யாக்ஞவல்கியாவா யாக்ஞவல்கியா தான் ஃபாலோ பண்ண சொன்னார். அவங்க சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்க ஜட்மெண்ட்டை சொல்லணுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். முதல்ல ஏதோ போன போகணும்னு சொல்லிட்டு போயிட்டார். இதை வந்து இப்போ இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸ் வந்து we are developing a native jurisprudence. We will not follow rule of law. அப்படிங்கிறது ஓப்பனாக சொல்லலையே தவிர this will be the rule of law. Rule of law as we develop a new native jurisprudence. Native jurisprudence என்னங்கிறது this will be the native jurisprudence. அந்த நேட்டிவ் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் தான் முன்னாடி படிச்சுட்டு இருந்தாங்க. மெக்காலே மினிட்ஸ் படிச்சிருக்கீங்களா யாராச்சும்? மெக்காலே மினிட்ஸில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ இருந்த சிஸ்டத்தில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வர்றது, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் பீரியடில் பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டம் போட்டாங்க. யூனியன் இங்கிலீஷ் பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டம் போட்டாங்க. The company must spend at least 1 lakh of rupees per year for education of the local people அப்படின்னு ஒரு சட்டம் போட்டாங்க. அந்த 1 lakh அவங்க அலாட் பண்ணாங்க. அந்த 1 lakh யாருக்கு கொடுத்தாங்க? அந்த 1 lakh கொடுத்ததை வச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அரேபிக் அண்ட் சான்ஸ்கிரிட் இது 2 மொழிகள் மட்டும்தான் டீச் பண்ணப்பட்டு வந்தது. அரேபியன் லாங்குவேஜும் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் மட்டும்தான் டீச் பண்ணிட்டு வந்தாங்க. வேறு எதுவுமே பண்ணல. அதுவுமே சில பேருக்கு மட்டும்தான் அந்த பவர், அனுமதி, அதாவது அந்த வாய்ப்புகள் கிடைத்தது வெகு சிலரே. அது சில குடும்பங்களுக்கு மட்டுமே கிடைச்சது. அது குருகுலம், அந்த மாதிரி குருகுலத்தில் தான் அது கிடைச்சது. மற்றவங்களுக்கு இதுவே கிடைக்கல. இதெல்லாம் பார்த்த அப்புறம் தான் லார்ட் பென்டிக் தான் என்ன பண்ணார், இப்போ மோசமாக இருக்குதே, ஜனங்கள் யாரும் படிக்கவே விட மாட்டேங்கிறாங்களே, இதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு லார்ட் மெக்காலே கூப்பிட்டு இது ஒரு ரிப்போர்ட் கொடுக்க சொல்கிறாரு. அவர் படிச்சுட்டு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. ரிப்போர்ட் வரை ரொம்ப பெரிய ரிப்போர்ட்டெல்லாம் அவ்வளோ 25 பக்கம் தான் இருக்கும் மொத்தத்தில், படித்தா அவ்வளோதான், சின்னதாக இருக்கும். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 1 லட்ச ரூபாய் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த 1 லட்ச ரூபா கொடுக்குற ஃபண்டு வந்து வேஸ்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதில் சமஸ்கிருதத்தையும் அரபிக்கும் சொல்லி கொடுக்குறதுல என்ன பிரயோஜனம்? அவங்க படிக்கிறதெல்லாம் வந்து ஃபால்ஸ் சயின்ஸ் படிக்கிறாங்க, ஃபால்ஸ் ஹிஸ்ட்ரி படிக்கிறாங்க, எல்லாமே ஃபால்ஸ் நோஷன்ஸ் தான் படிக்கிறாங்க, தப்பாக படிக்கிறாங்க. ஃபால்ஸ் ஹிஸ்ட்ரி படிக்கிறாங்க, ஃபால்ஸ் அஸ்ட்ரானமி படிக்கிறாங்க, எல்லாமே தப்பாக படிக்கிறாங்க. இவங்களை வந்து சரியான முறையில் படிக்க வைக்கணுங்கிறதுக்கு தான் இங்கிலீஷ் சிஸ்டத்தை கொண்டு வராங்க, இங்கிலீஷ் லாங்குவேஜாக கொண்டு வராங்க. நம்ம இங்கிலீஷில் என்ன மாதிரியான எஜுகேஷன் இருக்கோ அந்த எஜுகேஷனை கொண்டு வரணும்னு சொல்கிறது அப்போ தான் 1932 அவர் அந்த ரிப்போர்ட் கொடுக்குறாரு. 32
இம்மிடியேட்டாக லார்ட் பென்டிக் அவர் எனாக்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் ஸ்கூல்ஸ் எல்லாமே இந்தியாவில் வருது. பப்ளிக் ஸ்கூல்ஸ் எல்லாம் வர்றது இந்தியாவில் 1835 அப்புறம் தான் இந்தியாவில் ஸ்கூல்ஸ் எல்லாமே வருது. உங்களுக்கு முதல்ல ஆரம்பித்த ஸ்கூல் எதுன்னு தெரியுமா உங்களுக்கு யாராச்சும் இந்தியாவிலேயே? என்னம்மா? இல்லை, முதலில் ஆரம்பிக்கப்பட்ட ஸ்கூல் செயின்ட் பால் ஸ்கூல். 1717 செயின்ட் பால் ஸ்கூல்னா இந்தியாவிலேயே ஆரம்பிக்கப்பட்ட முதல் பள்ளிக்கூடம். அதுக்கு முன்னால் 1712 சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டில் ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தாங்க. உங்களுக்கு மிலிட்ரி பீப்புளுக்காக. ஜென்ரல் பப்ளிக்கு ஆரம்பித்த ஸ்கூலு 1717 செயின்ட் பால் ஸ்கூல் தான் முதல் போர்ச்சுகீஸ் ஆரம்பித்தது. அவங்க அப்போ ஆரம்பித்தது. இது 1835 வரைக்கும் அந்த ஸ்கூல் அது வரைக்கும் ஓரளவு படிச்சிருப்பாங்களோ அவங்க தெரியாது. எல்லாரும் படிக்க ஆரம்பித்தது 1835 அப்புறம் மெக்காலே ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் அந்த ஸ்கூல் தான். கிருஷ்ணன் காலேஜ் அப்புறம் தான் 1935 தான் 1835 தான் கிருஷ்ணன் காலேஜ் வருது. நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் தான் 1835 அப்புறம் தான் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கப்படுது. கிருஷ்ணன் காலேஜ் ஸ்கூல் 1835 ஆரம்பிக்கிறாங்க. பச்சைப்பா ஸ்கூல் வந்து 1840 ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரி பல ஸ்கூல் எல்லாமே 1840 அப்புறம் தான் ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்குது. எல்லாரும் படிக்கிறதுக்கு வாய்ப்பு அப்போ தான் வருது. அது வரைக்கும் எல்லாருக்கும் படிக்கிற வாய்ப்பு கிடையாது. சில பேருக்கு மட்டும் படிக்கவும் மற்ற பேர் படிக்கவே முடியாது. அப்படி இருந்த வாய்ப்பு இந்த மாதிரி சிஸ்டம் தான் திருப்பி வரப்போகுது. இந்த நியூ கவர்மெண்ட் பாலிசி, நியூ எஜுகேஷன் பாலிசி இருக்கு இல்லையா, அதையும் தொடாமல் போக முடியாது. நியூ எஜுகேஷன் பாலிசியில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், படிச்சிருப்பீங்க. எல்லாமே யூனியன் கவர்மெண்ட் தான் எக்ஸாம் நடத்துறது. எல்லாமே எல்கேஜி நாம் வந்து 2017 இப்போ நீட் கமிட்டிக்கெல்லாம் நான் போகல. நீட்டெல்லாம் கமிட்டிக்கெல்லாம் அப்பாயின்ட் பண்ணல. அப்போல்லாம் 21 தான் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. 2017 சேலத்துக்கு ஒரு மீட்டிங் போயிருந்தேன். அங்கே பேசும்பொழுது நான் சொன்னேன், இப்போ நீட் வந்து மெடிக்கல் காலேஜுக்கு வந்திருக்கு, கொஞ்ச நாள் இன்ஜினியரிங் காலேஜுக்கு வரும், அதுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பிஎஸ்சிக்கு வரும், அதுக்கப்புறம் ப்ரீ யூனிவர்சிட்டிக்கு வரும், அதுக்கப்புறம் எஸ்எஸ்எல்சிக்கு வரும், இப்படியே போய் எல்கேஜிக்கு வரும்னு நான் சொல்லியிருக்கேன். எல்கேஜிக்கு நீட் வரும்னு நான் சொன்னது 2017. நெட்டில் போனீங்கன்னா நான் சொன்னேன்னு வரும். நெட்டில் பார்த்தீங்கன்னா எல்கேஜிக்கு நீட் வரும்னு 2017 நான் 17 அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு தெரியாது. 2017 அவ்வளோ தூரத்துக்கு இது போயிடும்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசி என்னன்னா, நீங்கள் எல்கேஜி 3 வயசில் சேரணும், 5 வயசில் 1ஆம் கிளாஸுக்கு வந்துடுவாங்க. 3ஆம் கிளாஸ் போகும்போது 8 வயசு. 8 வயசில் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரன் பை யூனியன் கவர்மெண்ட், யூனியன் ஆஃப் இந்தியா. அதில் ஃபெயில் ஆனால் வெளியே போயிடணும். அடுத்த வருஷம் சேர்ந்து படிக்க முடியாது, ஸ்கூலில் அதே கிளாஸில் படிக்க முடியாது, வெளியில் போயிடணும். வெளியிலேருந்து படித்து திருப்பி அடுத்த வருஷம் பரீட்சை எழுதி அதில் பாஸ் பண்ணி திருப்பி 4th கிளாஸில் வந்து சேரலாம். திருப்பி 5ஆம் கிளாஸில் இன்னொரு எக்ஸாம், இதே பப்ளிக் எக்ஸாம் 5ஆம் கிளாஸில். 3ஆம் கிளாஸில் தப்பி தவறி வந்தால் கூட 5ஆம் கிளாஸில் அனதர் ஃபில்டர். 5ஆம் கிளாஸில் இதே மாதிரி ஃபெயில் ஆனால் வெளியே போயிடணும். அப்புறம் இதே மாதிரி 8ஆம் கிளாஸில் ஒரு ஃபில்டர், அப்புறம் 10ஆம் கிளாஸில் ஒரு ஃபில்டர், அப்புறம் 12ஆம் கிளாஸ். இத்தனை ஃபில்டரை தாண்டி தான் ஒருத்தன் மேலே வரணும். வர முடியுமா? 8 வயசில் வெளியேற ஒரு பையனோ பொண்ணோ, பெண் பிள்ளையை வச்சுக்கோங்க, 8 வயசில் வெளியே ஒரு ஸ்கூலுக்கு போக முடியாத ஒரு பெண் பிள்ளை என்னவா ஆகும் யோசித்து பாருங்க. வீட்டு வேலைக்கு போகலாம், இல்லைன்னா சினிமாவில் நடிக்கலாம், குழந்தை நட்சத்திரமாக போகலாம். இது மாதிரி தான் போக முடியும், படிக்கவே முடியாது. அதாவது நீங்கள் எவ்வளவு கூட ஃபில்டர் பண்ணுவோம், ஃபில்டர் பண்ணிக்கிட்டே இரு. மேலே வர விடாத, மேலே வரக்கூடாது. எல்லாரும் மேலே வரக்கூடாது. எல்லாரும் படிங்கன்னு சொல்லி ஆரம்பிச்சது காமராஜர் ஆட்சி. அதுலேருந்து நம்ம படிச்சுக்கிட்டே வரோம். ஆனால் எல்லாரும் யாரும் படிக்கக்கூடாது, எல்லாரும் படிக்கக்கூடாது, நாங்கள் மட்டும்தான், சில பேர் மட்டும்தான் படிக்கணும்னு வர்றது தான் நியூ எஜுகேஷன் பாலிசி. இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி கொண்டு வரணும்னு அவங்க அவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. இது முடியாதுன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு முதல்ல இருந்து முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ கடைசியில் அந்த 3ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ்லாம் விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ 10th கிளாஸுக்கு மேலே தான் அந்த சிஸ்டத்தை வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி வந்தாலும் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், யூனிவர்சிட்டி பப்ளிக் எக்ஸாம்னு சொன்னாலே நல்லா படித்த பிள்ளைங்களுக்கும் பையங்களுக்குமே பயம் வந்துடும். பப்ளிக் எக்ஸாம் எழுதுன்னு சொன்னாலே பயம் வந்துடும். பல பேர் ஜுரம் வந்து சீக்காயப்படுத்தவங்களாம் கூட இருக்கிறாங்க அந்த காலத்தில்.
அப்படியெல்லாம் நம்ம பார்த்தது தான், நம்ம எல்லாம் பார்த்தது தான். அதெல்லாம் பப்ளிக் எக்ஸாம் 8 வயசுலையும் 10 வயசுலையும் 15 வயசுலையும் எழுதுறதுங்கிறது நடைமுறைக்கு ஒத்து வராத ஒன்று. எல்லாருனாலையும் எழுத முடியாது. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு ஒரு உயர்ந்த சமூகத்தில், உயர்ந்த நிலையில் இருக்கிற சமூகத்தில் இருந்து வர்றவங்களுக்கு அது ரொம்ப ஈஸி. அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. சாதாரண ஏழை குடும்பத்திலேருந்து பிறந்து வர்றவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இங்கே இருக்கவங்க யாராவது கல்லூரின்னு ஒரு படம் வந்துச்சு, பார்த்துருக்கீங்களா? கல்லூரி, அது 2007 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். தமன்னாங்கிறவங்க ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு பையன், நம்ம தமிழ் ஆக்டர், நல்ல பையன், பேர்லாம் தெரியாது, ஆக்டர் பேர்லாம் தெரியல. அந்த பையன் வந்து அந்த பொண்ணு வந்து அந்த பையனுக்கு ரொம்ப உதவி பண்ணும். ரொம்ப வசதி இல்லாத பையன். அவனுக்கு ஃபுட்பால் பிளேயரு, ஃபுட்பாலுக்கு ஷூ வாங்கி, ரன்னிங்க்கு ஷூ வாங்கி தரும், சட்டை ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தரும், அப்படியெல்லாம் வாங்கி தந்துட்டுருவோம். திடீர்னு ஒரு நாள் அந்த பையன் ஸ்கூலுக்கு வரல, 3 நாள் ஸ்கூலுக்கு வரல. இந்த பொண்ணு பார்க்குது, இந்த 3 நாள் இந்த பையன் ஸ்கூலுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு, 2 வீலர் எடுத்துக்கிட்டு அந்த பையனை வீட்டுக்கு தேடி போகுது. வீட்டுக்கு தேடி போனால் அந்த பையனோட தங்கச்சி இருக்குது வீட்டில், சின்ன பிள்ளை. அதுக்கு தான் அண்ணன் வேலைக்கு போயிருக்கு அப்படின்ட்டு. வேலைக்காக எங்கே போயிருக்கானோ அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போகுது. கல் உடைக்கிறதுல கல் உடைச்சிட்ருப்பான், கல் உடைக்கிற பாரியில் சுத்தியில் எடுத்து கல்லை உடைச்சிட்ருப்பான். இவன் அந்த பையனை போய் பார்த்து, ஏன் இங்கே வந்து இப்படி வேலை பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும் அவனுங்கிட்ட. எங்கள் அப்பா இல்லை, அம்மா தான் இருக்காங்க, அம்மா உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, இந்த கல் உடைச்சி இதில் வர அந்த சம்பாத்தியம் வந்தால் தான் எனக்கு சாப்பாடு சாப்பிட முடியும், அதனால தான் நான் கல் உடைக்கிறேன்னு அந்த பையன் சொல்லுவான். இந்த பொண்ணு அதை கேட்ட பொண்ணுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. வீட்டில் போய் அவங்க அம்மா மடியில் படுத்துக்கிட்டு அப்படி அண்ணான்னு பார்க்குது. வீட்டை சுற்றி ஃபோட்டோஸ் இருக்குது, நிறைய ஃபோட்டோ இருக்குது. எல்லாம் போட்டு சூட்டெல்லாம் போட்டு நல்ல அவங்க அம்மாவை கேட்குது, இது யாருமான்னு கேட்குது. இது உங்கள் தாத்தா, ஒரு கொழு தாத்தா. அவர் என்ன சீஃப் செக்ரட்டரி, சீஃப் இன்ஜினியராக இருந்தார், சீஃப் ஜட்ஜாக இருந்தார், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக டேக்ஸ் ஆஃபீஸராக இருந்தார். இப்படி ஒவ்வொன்றா சொல்லுவாங்க. நம்முடைய முன்னோர் இவ்வளோ பெரிய பதவியில் இருந்திருக்காங்க, நம்ம இப்படி வந்திருக்கோம், நம்ம படிக்கிறோம். இவன் ஒன்றுமே இல்லாமல் இவன் படிக்கிறான், இவனும் நம்மளும் ஒன்றா அப்படின்னு இந்த பொண்ணு நினைக்குது. இந்த பெண்ணு வாங்குற 90 மார்க்கும் அவன் வாங்குற 40 மார்க்கும் ஒன்றா இல்லையா? அவ்வளோ கஷ்டத்தில் ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறவன் வந்து 40 மார்க் வாங்குறதும் இந்த பெண்ணு 90 மார்க் வாங்குறதும் 2 வித்தியாசமே கிடையாது. அப்படிங்கிற எண்ணம் தான் ரிசர்வேஷனுக்கு காரணம். ரிசர்வேஷன் வந்ததுக்கு காரணமே இதுதான். எல்லாரும் ஒன்றா மார்க்கை மட்டும் வச்சுட்டு நீங்கள் டிசைட் பண்ண முடியாது. படத்தில் சில பாலச்சந்தர் படம் நினைக்கிறேன், சில படங்கள் வந்திருக்கு. அதில் வர நம்மெல்லாம் தான் படித்தவங்க இல்லையா? நம்ம எல்லாரும் படித்தவங்க தானே. ஆமாம், கரெக்ட், ஆர்குமெண்ட் கரெக்டு தான், சொல்கிற ஆர்குமெண்ட் கரெக்ட், அப்படி தான் யோசிப்போம். நான் 49 மார்க் வாங்கியிருக்கேன், அது 59 மார்க் வாங்கியிருக்கேன், 79 மார்க் வாங்கியிருக்கேன், எனக்கு கிடைக்கல. அவன் 65 மார்க் வாங்கியிருக்கான், அவனுக்கு கிடைச்சிருக்குது. இது வயலேஷன் ஆஃப் ஈக்குவாலிட்டி இல்லையா? நம்ம எல்லாம் படித்தவங்க என்ன பண்ணுவோம்? ஆமாம், வயலேஷன் தான், ஈக்குவாலிட்டி வயலேஷன் தான், இவனுக்கு கொடுத்துடக்கூடாது, இப்படி தான் பேசணும், இப்படி தான் பேசுகிறாங்க. நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன், பேச்சுக்கு சொல்கிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. ரிசர்வேஷன் மூலமாக கிடைச்சதுனால மட்டுமே பள்ளியில் சேர்ந்து படித்து பட்டம் பெற்று பேராசிரியராக வந்து பிரின்சிபால் ஆக்கார் ஒருத்தர். அவர் சொல்கிறாரு, நான்லாம் மெரிட்டில் தான் வந்தேன், ரிசர்வேஷன் கூடாது. ரிசர்வேஷன் எதுக்கு 49 மார்க் வாங்கணும்ட்டு எதுக்கு 40 மார்க் கொடுக்குறீங்க? 40 மார்க் வாங்குறது தான் பெரிய விஷயம், மார்க் தான் பெரிய விஷயம். மார்க் எப்படி போட போடுறதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இங்கே நிறைய பேர் இருப்பீங்க, சொன்னால் கோபம் கூட வரும் சில பேருக்கு. திருத்துகின்றவருடைய மனநிலை என்ன, அவர் வீட்டில் இருக்கிற சூழ்நிலை என்ன? ஜெனரஸாக இருந்தாருன்னா 10 போடுற இடத்துல 12 போடுவார், ரொம்ப கோபமாக இருந்தாங்கன்னா 10 போடுற இடத்துல 8 போடுவார். இது மாதிரி தான் மார்க் போடுவாங்க. இன்னொன்று சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் பொய் சொல்கிறேன்னு கூட நீங்கள் நினைப்பீங்க, கண்டிப்பாக பொய் சொல்கிறேன்னு தான் நினைப்பீங்க. ஆனால் அதுதான் உண்மை. என்னன்னா, எம்எல் டிகிரி, அந்த காலத்தில் எம்எல் டிகிரிலாம் பாஸ் பண்ண முடியாது, யாருக்குமே பாஸ் 100 பேர் எழுதுவாங்க, 100 பேர் ஃபெயிலுன்னு வரும். 67க்கு முன்னால் 69க்கு முன்னால் 100 பேர் எழுதுனா 100 பேரும் ஃபெயிலுன்னு சில நேரத்தில் வரும். ஏதோ ஒரு சப்ஜெக்டில் ஒருத்தர் யாரோ பாஸ் பண்ணியிருப்பாங்க,
இன்டர்நேஷ்னலாக ஒருத்தர் பாஸ் பண்ணியிருப்பார். பிகாஸ் அந்த ப்ரொஃபஸர் யாராச்சும் கம்பேர் பண்ணி பாஸ் கொடுக்க சொல்லி பாஸ் பண்ணியிருப்பார். இது மாதிரி 1-2 தான் பாஸ் பண்ணுவாங்களே சார், மற்றபடி 100 பேரும் ஃபெயில் ஆவாங்க. ஏன் அப்போ அவங்க யாரும் படிக்கவே இல்லையா? அவங்க மார்க் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் வாங்கினேன்? எனக்கு 11 மார்க் கொடுத்தாரு. ஒரு பேப்பரில் 11 மார்க்கு, இன்னொன்றில் 12, 21க்கு மேலே போகாது. அப்போ படிக்கிற அந்த மாணவர்கள் அந்த எக்ஸாமில் என்ன நினைப்பாரு? அந்த படித்த பையன், நம்ம இவ்வளோ படித்தோம், வருஷ கணக்கில் படிப்பாங்க, வேலையெல்லாம் விட்டுட்டு ப்ராக்டிஸ் எல்லாம் விட்டுட்டு படிப்பாங்க, படிக்கிறது மட்டுமே தொழிலாக கொண்டு படிப்பாங்க. அவங்க எழுதுகிற ஆன்சர் புக்குக்கு 11 மார்க் கொடுத்தா நம்ம இவ்வளோ படித்தோமே, நமக்கு 11 மார்க் தானே வந்திருக்கு, இனிமேல் எக்ஸாம் எழுத வேண்டாம், வெளியில் போயிடும் அப்படின்னு வெளியில் போயிட்டாங்க. நிறைய பேர் வெளியில் படிக்காமல் விட்டுட்டு போனதுக்கு காரணம் இந்த மாதிரி மார்க் கொடுத்தது. இந்த மார்க் எப்படி போட்டாங்கன்னா, ஒரு பேராசிரியர் சொன்ன விஷயம் சொன்னதாக என்னிடம் இன்னொரு பேராசிரியர் தான் சொன்னார். அதை நான் இப்போ சொல்கிறேன். சார் நீங்கள் எப்படி சார் 11 மார்க்லாம் போட்டீங்க, இப்படிலாம் போட்டிருக்கீங்களோ அது எப்படி திருத்துவீங்கன்னு கேட்டிருக்காரு. போர்டு மீட்டிங் நடக்கும். போர்டு மீட்டிங் மறுநாள், நாளைக்கு போர்டு மீட்டிங் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு தான் பேப்பர் எடுப்பார். அப்போல்லாம் எழுதுறவங்க ஒரு 10 பேர் தான் எழுதுவாங்க. ஒரு சப்ஜெக்டில் எழுதுறவங்க 10 பேருக்கு மேலே இருக்க மாட்டாங்க. அன்றைக்கி தான் ஆன்சர் புக்கை ஓப்பன் பண்ணுவார். ஓப்பன் பண்ணி 5 கேள்விக்கு 5 கேள்வி தான் கொடுப்பாங்க. 5 கேள்வியும் பதில் எழுதணும். சில கேள்வி எழுதக்கூடாதுங்கிறதுக்காக கேட்குற கேள்வியெல்லாம் இருக்கும். எழுதிடக்கூடாது, ஆன்சர் பதில் எழுதிடக்கூடாதுன்றதுக்காகவே கேள்வி கேட்குறதெல்லாம் உண்டு. அந்த கேள்விக்கு ஆன்சர் எழுதியிருந்தாலும் அவுட்டு, அவனுக்கு அந்த கேள்வி எழுதக்கூடாது. இப்படி போட்டு கடைசியில் கைக்கு வந்த மாதிரி 11, 12, 21 போட்டு கொடுத்துருவாங்க. யாரும் கேட்க மாட்டாங்க. இப்படி போய்கிட்டு இருந்த காலத்தில் இது கொஞ்சம் வெளியில் தான் இருக்கும். பட் ஆனால் ரிலவெண்ட் டு த எஜுகேஷனுக்குனால அதை சொல்கிறேன். நாங்களும் சம்மந்தப்பட்டிருக்கோங்கிறதுனால சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது எங்கள் அண்ணன், என்னுடைய அண்ணன் அழகுமலைன்னு பேர், அவர் வந்து எம்எல் கான்ட்ராக்ட் எழுதிட்டு இருந்தார். எல்லாம் வருஷம் பூரா படிச்சுட்டு தான் இருப்பாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க, எல்லோரும் பண்ணுவாங்க. பாஷான்னு ஒருத்தர் ஒரு ஃப்ரெண்டு வருவார், மணிக்கணக்காக டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அவங்க டிஸ்கஸ் நானும் கேட்டிருக்கேன். நான் படிச்சுட்டு இருந்தேன். எக்ஸாம் எழுதுனா எல்லாம் எப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ ஏன்டா அப்படி ஃபெயில் ஆகுது, எல்லாம் 100 பேர் ஏன்டா ஃபெயில் ஆகிறோம் அப்படின்னு மாதிரி யோசித்தப்ப அவங்க சொல்கிறாங்க, இது ஏதோ சம்திங் ராங் சம்பேர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு வைஸ் சான்சலர் போய் பார்க்குறாங்க. வைஸ் சான்சலர் லக்ஷ்மண் சாமந்தியார். அவரை பார்க்கறதுக்கு முன்னாடி முத்தையன்னு ஒருத்தர் எஜுகேஷன் டெக்னிக்கல் எஜுகேஷன் டீன் இருந்தார். அவரை பார்த்து அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சார் இத்தனை பேர் 100 பேர் எழுதுறோம், 100 பேர் ஃபெயில் ஆகுறாங்க சார், 75 பேர் எழுதுறாங்க, 75 பேர் ஃபெயில் ஆகுறாங்க சார், இதில் ஏதோ சம்திங் ராங் சம்பேர், அதனால டபுள் வேல்யூவேஷன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் ஹி வாஸ் கன்வின்ஸ்ட் இது ஏதோ சம்திங் நடக்குதுன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அவங்க பார்க்குறாங்க, ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்க்குறாங்க, எல்லாமே ஃபெயில் ஆகுதுன்னு வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்குறாங்க. வைஸ் சான்சலரையும் கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. சிண்டிகேட்டில் கொண்டு வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க. இனிமேல் இந்த வருஷத்துலேருந்து டபுள் வேல்யூவேஷன் 2 பேர் பண்ணணும் அப்படின்ட்டு போட்டுடுறாங்க. 2 பேர் பண்ணால் அதில் அது சிஸ்டம் 10 மார்க்குக்கு உள்ளே வந்தால் அது ஆவரேஜ் எடுத்துக்கலாம், 10 மார்க்குக்கு வந்து 3rd வேல்யூ இப்படியெல்லாம் போகலான்னு. அப்படி வந்ததுக்கப்புறம் தான் 69வது வருஷத்தில் தான் மொத்தத்தில் 10 பேர் எம்எல்ஏ பாஸ் பண்ணுறாங்க. அது வரைக்கும் 0வாக இருந்த ரிசல்ட்டு 10 பேர் பாஸ் பண்ணுறாங்க. அது எங்கள் அண்ணனும் ஒருத்தர், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸில் ஒரு 7 பேர் கான்ட்ராக்ஷன் மட்டும் பாஸ் பண்ணுறாங்க. மற்ற சப்ஜெக்டில் 2 பேர் பாஸ் பண்ணுற மாதிரி 10 பேர் பாஸ் பண்ணுறது 1968 தான். அதுக்கப்புறம் தான் டபுள் வேல்யூஷன் வந்ததுக்கப்புறம் தான் ஒவ்வொரு வருஷமும் பாஸுங்கிறது வந்துகிட்டே இருக்குது. இப்போ தான் எம்எல் எழுத ரொம்ப ஈஸி. இப்போல்லாம் எம்எல் எழுதுனா பாஸ் தான், அதெல்லாம் ஒன்றும் வித்தியாசமே இருக்கு. அவ்வளோ 1 இயர் வேறு ஆயிடுச்சு. இப்போ எம்எல் டிகிரிக்கு வேல்யூ டிவேல்யூ பண்ணிட்டாங்க, எம்எல் டிகிரி டிவேல்யூ ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம் வந்து சிலருடைய கண்ட்ரோலில் இருந்தப்போ இப்படியெல்லாம் நடந்துச்சு. இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் கட்டுக்கதை இல்லை, நடந்த உண்மை. வருஷப்படி நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு யாருக்காக சந்தேகம் இருந்தால் யூனிவர்சிட்டியில் போய் கேட்டு பாருங்கள், டபுள் வேல்யூவேஷன் எப்போ வந்துச்சு, யாருனால வந்துச்சு அப்படிலாம் கேட்டு பாருங்கள். 67 அதை மூவ் பண்ணி 68 தான் வந்துச்சு, 69 தான் அவங்க பாஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பே கிடச்சிது. இல்லாட்டி போனால் அதனால என்ன ஆச்சுன்னா, இந்த 1950s 69 வரைக்கும் லா காலேஜுக்கு லெக்சராக வர்றதுக்கு ஆட்களே இல்லை. ஏன்னா எல்லாருமே ஃபெயில் ஆகிட்டா யார் வருவா? நிறைய பேர் அதில் ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து ராமாராவ்னு ஒருத்தர்
பெங்களூர்லேருந்து வந்து எழுதிட்டு இருந்தார். 200 வாங்கினா பாஸு, 250 வாங்கினா செகண்ட் கிளாஸு. அவர் அதில் வந்து இன்னொன்று என்னென்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 33.13 33 1/3 வாங்கியிருக்கணும். இவர் டோட்டல் மார்க் 252. டோட்டல் மார்க்கு 5 சப்ஜெக்டில் 252, ஒரு சப்ஜெக்டில் 32. ஒரு சப்ஜெக்டில் 32, 252 மார்க் வாங்கியிருக்கான். நீ 1 மார்க் ஆட் பண்ணியா, 1.5 மார்க் ஆட் பண்ணி பாஸ் பண்ணலன்னா முடியாது. He was failed. அவர் வந்து 1972 பாஸ் பண்ணார். அதுக்கப்புறம் இப்படியெல்லாம் நடந்திருக்கு யூனிவர்சிட்டியில். எஜுகேஷன் வந்து இப்படி தான் இருந்திருக்கு. சிண்டிகேட்னா என்னமோ அங்கே பெரிய டிஸ்கஷன் நடக்குது, அகாடமிக் டிஸ்கஷன் நடக்குது, இப்படியெல்லாம் நம்ம வெளியில் நினச்சிட்டு இருக்கோம். சிண்டிகேட் மீட்டிங் நடக்குது, பெரிய டிஸ்கஷன் நடக்கும், அகாடமிக் டிஸ்கஷன் நடக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். நான் சிண்டிகேட் மீட்டிங்க்கு போனேன். நான் சிண்டிகேட் மீட்டிங் லாஸ்ட் செக்ரட்டரி ஆகும்போது எக்ஸபிஷியல் சிண்டிகேட் மீட்டிங்க்கு போனேன். அங்கே போனால் இவனுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கல, அவனுக்கு சீனியாரிட்டி கொடுக்கல. இதுதான் தினமும் இதே தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இது எஜுகேஷனை பற்றி அகாடமிக் டிஸ்கஷன் ஒன்றுமே கிடையாது. நான் இருந்தது பார்த்துட்டு சொல்லி சார் தினம் இதே பேசிட்டு இருக்கீங்க, இதுக்கு பேசாமல் இதுக்காக ஒரு செஷன் வச்சுருக்குங்க, இதுக்கு மட்டும் மற்ற இதுக்கு மட்டும் பாருங்கன்னு கூட சொல்லி பார்த்துருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் கேட்கல. ஸோ இது மட்டும் சிண்டிகேட் மீட்டிங்கில் இப்படி தான் நடக்குது. யாரும் அகாடமிக் டிஸ்கஷன் பற்றிலாம் நடக்கிறதெல்லாம் குறைஞ்சி போச்சு. இதெல்லாம் மாறணும். எஜுகேஷனால் இதெல்லாம் பேசிட்டு வந்தேன். நான் நிறையா விஷயத்த சொல்லணும்னு நினச்சதெல்லாம் சொல்லலை, உங்ககிட்ட மறந்துருப்பேன். ஒரு போக்கில் போயிட்டு இருக்கிறதுனால அப்படியே போயிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அல்லது விளக்கம் தேவைப்பட்டால் தாராளமாக கேட்கலாம். மணி 8 ஆயிடுச்சு. எம்எல்ஏக்கு மட்டும்தான். இல்லை அவர் கேட்டது கொஞ்சம் கரெக்ட் தான், தப்பு இல்லை. அதுக்கு முன்னாடி வேற எதுக்கும் கிடையாது, நம்மளுக்கு மட்டும்தான் வந்துச்சு. அது இன்னும் வேற கதையெல்லாம் இருக்கு, அதெல்லாம் நான் சொல்லாது. பர்சனல் என்னோட பர்சனல் இருக்கு, அதை நான் சொல்லலை. சரி சொல்லுங்க ஏதோ கேட்குறீங்களா? வேறு ஏதாவது சந்தேகம் அல்லது விளக்கம் தேவைப்பட்டால் உங்களுக்கு என்ன இருக்கா? முன்னாடி முக்கியமானது தான் சொல்ல வந்தது. நினைக்கிறதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்றது இல்லைங்கிறது தான். இப்போ முட்டுக்கட்டைன்னு சொல்லி போடுறீங்கல்ல, இந்த இதில் இருக்கு, அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் நீடிக்கும் முட்டுக்கட்டை. இப்போ முட்டுக்கட்டையா இல்லை, முட்டுக்கட்டை எடுத்துட்டாங்க. முன்னால் என்ன சொல்லிட்டு இருந்தோம், யூஜிசி நாமினி போட முடியாது, ஏன்னா ஆக்ட் படி போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆக்ட் படி போட முடியாது, அதனால் நீங்கள் யூஜிசி நாமினி போட முடியாது, மற்ற 3 பேர் தான் இவங்கள சர்ச் கமிட்டியில் இருக்கலாம்னா சொல்லி ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணி இப்போ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சட்டம் போட போகிறாங்க, அமெண்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. இந்த 3 5 போகிறாங்க, 5 சிண்டிகேட் நாமினி 2 பேராக போட போகிறாங்க. அப்படின்னு போட்டு அதில் யூஜிசி நாமினி கொண்டு வந்துடணும், யூஜிசி நாமினி ஒருத்தராக வருவாங்கன்னு ஒரு அமெண்ட்மெண்ட் எல்லா யூனிவர்சிட்டி ஆக்டுக்கும் போட போகிறாங்கன்னு செய்தி. அது வந்துச்சுன்னா அதுக்கு முட்டுக்கட்டம் இருக்காதுல்ல, தெரிஞ்சு போயிடும்ல. அப்புறம் யார் வேணால் போட்டுக்கலாம். கவர்னர் 5 பேர் சர்ச் கமிட்டியில் இருப்பாங்க, சர்ச் கமிட்டி 3 பேர் கொடுப்பாங்க. 3 பேர் யார் போடுறதுங்க, யார் பேரை போடுறதுங்கிறது சான்சலருடைய உரிமையாக போயிடும். ஆனால் ஆஸ் பர் த கான்ஸ்டிடியூஷன் இது வந்து இட் இஸ் பியூர்லி அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ட். யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் வந்து கையெழுத்து போடுறது, கவர்னர் கையெழுத்து போடுறது, சான்சலர் யாரும் கையெழுத்து போடுறது பியூர்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ட். இட் இஸ் நாட் அ லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ட். It is not his personal right. It is the right and he is governed by the advice given by the Council of Ministers. அதனால் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு தான் அதை ஃபாலோ பண்ணி தான் அவர் போடணுமே தவிர தனிப்பட்ட முறையில் போடக்கூடாது, போட முடியாது, போட்டால் சட்ட விரோதம். ஆனால் சட்ட விரோதங்கள் தான் நடைமுறையில் வரப்போகிறது, வரலாம். இப்போ தான் திருப்பி நீங்கள் பழைய இதுக்கு போகணும். உங்களுக்கு எல்லாம் கோபமே வராதா? இவ்வளோ அநியாயம் நடக்குதே, கோபமே வராதா? அதுக்கு தான் அவர் சொல்லியிருக்காங்க, people get the government they deserve. அவங்களுக்கு தகுதியான கவர்மெண்ட் தான் அவங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு இங்கிலீஷ் சேயிங் இருக்குது, people get the government they deserve. உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் தான் லாய்க்கிறா, உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் தான் கிடைக்கும், நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது.
இப்போ யாருமே சண்டை போடுறதில்ல, யாரும் எதிர்த்து பேசுறது இல்லை, எதை பற்றியும். இதுக்கு வந்து தமிழில் ஒரு பாடல் இருக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல். யாதும் ஊரே யாவரும் கேளீர். யாதும் ஊரே யாவரும் கேளீர்ல பின்னாடி போக போக நீர் வழிப்படும் புனை போல் ஆங்கே ஆறுயிர் வழிப்படும் அப்படின்னு வரும். நீர் வழிப்படும் புனை போல் ஆங்கே ஆறுயிர் வழிப்படும். ஒரு துடுப்பு இல்லாத ஒரு படகு நீரோட்டத்தை எப்படி போகும், போகிற வழி, நீர் போகிற வழியெல்லாம் போகுமோ அந்த மாதிரி உன்னுடைய வாழ்வு போகிற வழியெல்லாம் போயிட்டு இருக்கோம். அதை நாங்கள் நம்பிட்டோம். அதான் நம்முடைய கலாச்சாரம். அதனால அந்த கலாச்சாரத்தை பின்பற்றுறதுனால எது நடக்குமோ அது நடக்கும். இது இப்பப்போ இப்படி தான் நடக்கும்னா அது அப்பப்போ அப்படி தான் நடக்கும் அப்படின்னு சினிமாவில் வசனமெல்லாம் வந்திருக்கு, நிறைய படத்தில் வந்திருக்கு. ஸோ இப்படி தான் நடக்கும்னு விதி இருக்குது. நம்ம என்ன பண்ண முடியும், விதிப்படி போவோம். கவர்மெண்ட் நடந்தா என்ன, நடக்காட்டி என்ன, பவர் இருந்தா என்ன, இல்லாமல் போனா என்ன, நம்ம பவர் நமக்கு இருந்தானா நம்ம பவர் அவர் எடுத்துக்கிட்டா என்ன, லெஸ் அஃபேர் மாதிரி தான் போயாச்சு. இந்த மாதிரி நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். இதுக்கு தானா நாம் யாருக்கும் அடிமை இல்லோம்னு சொன்னாங்க. நாம் யாருக்கும் அடிமை இல்லோம் நம்மனை அஞ்சோம் அப்படின்லாம் பாட்டு இருக்கு நம்ம காலத்துல. இது இல்லாம அன்னைக்கு முந்தா நாடு இன்னைக்கு தான் நினைக்கிறேன், இன்னைக்கு காலையில நடைப்பயிற்சியில் போயிட்டு இருக்கும் பொழுது சில நேரங்கள் நல்லா டிஸ்கஷன்லாம் வரும். ஒருத்தர் குரல் சொன்னார், செல்விருந்து ஓம்பி வருவிருந்து காத்திருப்போர் நல்விருந்தர் வானவர்க்கு அப்படின்னு சொல்லுது. இதுக்கு மணக்குடவர்லேருந்து பரிமேலவர்லேருந்து எல்லாரும் ஒரே எழுதியிருப்பாங்க. என்ன எழுதியிருப்பாங்க, விருந்தாளி உபசரித்து வந்தாலும் உபசரித்து அனுப்பிட்டா அவங்கள வந்து வானத்தோர் ரொம்ப அவங்கள ரொம்ப விரும்புவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் பெருமைப்பட்டுக்கிறோம். அதை பற்றி நான் சொன்னேன், இன்னொரு குரல் இருக்கு, இன்னொரு குரலா இலக்கியமா தெரியாது. இன்னைக்கு விருந்தாளி ஒருத்தர் வரலையேன்னு சாப்பிடாம இருக்கான் தமிழ்நாட்டில். இன்னைக்கு யாரும் விருந்தாளி வரலையே சாப்பிட்றதுக்கு, நான் விருந்து போடுறதுக்கு ஆள் இல்லையே, அதனால நான் வர வரைக்கும் காத்துக்கிட்டே இருக்கான் சாப்பாடு போடாம. நான் சொன்னேன், செல்விருந்து ஓம்பி வருவிருந்து காத்திருப்போர் நல்விருந்தோர் வாழ்ந்தோம், சீக்கிரம் செத்துப்பா விடான்னு சொல்லியிருக்காங்க. இருக்கிற பணத்தெல்லாம் செலவு பண்ணா சீக்கிரம் காசு இல்லாம நீ சாப்பாடு ஓடி இல்லாமல் செத்து போகணும்னு சொல்லியிருக்காரு. இதுதான் பெரியார் சிந்தனை. அப்படிதான் இப்படி நான் பதில் சொன்னேன், நீ சீக்கிரம் செத்து போகணும்னு சொல்லியிருக்கா, நீ இதை வச்சு பெருமைப்பட்டு இருக்கிறியே அப்படி. இது மாதிரி தான் என்ன சொல்றாங்கன்னு புரியாமலே புரிஞ்ச மாதிரி நினச்சிக்கிட்டு பெருமையாக சொல்றாங்கன்னு நினச்சிக்கிட்டு நம்மளை பேசிட்டு இருக்கிறோம். இந்த நிலைமை மாற வேண்டும் என்றால் உங்களுடைய உரிமை மீது உங்களுக்கு பற்று இருக்க வேண்டும். வேறு கப்பலோட்டிய தமிழன் படம் பார்த்துருப்பீங்க, அதில் மாடசாமி வந்திருப்பார். அவருடைய அவர் வந்து தன்னுடைய நிலம் வந்து பறிப்போகுதுன்னு சொல்லி கேஸ் போட்டு வழக்கு ஆடிட்டு இருப்பார். நான் இது மாதிரி என்னோட நிலத்தை பறிச்சுக்கிறான் அதனால் நான் கேஸ் போடலை அப்படின்னா, இதுதான்டா நாட்டுப்பற்று, இதுதான் நாட்டுப்பற்றுன்னு அவர் சொல்லுவார். கப்பலோட்டிய தமிழர் வாசிதம்னா இதுதான். அந்த மாதிரி உன்னுடைய உரிமையை விட்டு கொடுக்காமல் ஃபைட் பண்ணுறதான் நாட்டுப்பற்று, தேசப்பற்று, இனப்பற்று, உண்மைது பற்று. இந்த இதுமே இல்லைன்னா ஒன்றும் பற்றே இல்லைன்னா பற்றில்லாத வாழ்க்கை பற்று இல்லாமலே போயிடும். எனக்கு ஒரு சின்ன கொஸ்டின் சொல்லுங்க. இப்போ நீங்க ஒரு 5 நபர்கள் அடங்கிய குழுவுக்காக கவர்மெண்ட் மூவ் பண்ணிருக்கு. ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டாட்யூட் தான் மாத்துறாங்கல்ல. எல்லா யூனிவர்சிட்டியும் ஒரே சட்டத்தால மாற்ற முடியுமா? ஒரே எல்லா யூனிவர்சிட்டி ஆக்ட் போட்டு எல்லா யூனிவர்சிட்டி ஆக்ட்ல இந்த அமெண்ட்மெண்ட் போட முடியும் போது. எல்லா யூனிவர்சிட்டிக்கும் ஒரே ஆக்ட்ல யூனிவர்சிட்டி ஆக்ட், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆக்ட் செகண்ட் சோன்ஸோ 100 ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கு மாதிரி போட்டால் முடிஞ்சு போகுது. ஒன்றும் இல்லை. பண்ணுறீங்களா? யூஜிசி ஆக்ட் போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? யூஜிசி ரெப்ரஸன்டேட்டிவ் போடக்கூடாது. இவ்வளோ நேரம் பேசினேன், கேட்டீங்க. யூஜிசி ரெப்ரஸன்டேட்டிவ் ரெக்கமெண்டேட்டரி, நீ ஒய்டி ட்ரீட் அஸ் பைண்டிங் நேச்சர், நீங்கள் ஏன் அமெண்ட்மெண்ட் போட்டு யார் கேட்குறீங்க? கேட்கலையே, கேளுங்க. கேட்டால் தான் கிடைக்கும். வாய்ப்பு இருக்கு. பண்றீங்களா? பண்ண போறீங்களா? யார் பண்ண போறா? சான்சலர் தாங்க. சான்சலருக்கு என்ன பவர்? ஆஸ் பர் தி ஆக்ட் சான்சலருக்கு என்ன பவர்? சான்சலர் இஸ் பவுண்ட் பை தி
act advice given by the government of Tamil Nadu, Council of Ministers. He cannot act independently. It is not his independent power. இது நான் பல முறை மீட்டிங்லேயும் பேசியிருக்கிறேன், என்னோட புக்லையும் எழுதியிருக்கேன். கவர்னருக்கு இந்த பவர்லாம் கிடையாது. இஸ் ஒன்லி நாமினல் ஹெட். இஸ் ஒன்லி a nominal head as a chancellor. He has no actual executive power. He is exercising the power as an executive. It's an executive function. It's not a legislative function. Legislative function, executive function, he is bound by the advice given by the Council of Ministers. He cannot override it. இதுதான் சட்டம். இப்போதான் ஜூரிஸ்ப்ரூடன்ஸாக மாற்றுறீங்களா, அப்புறம் என்ன இருக்கு? ரூல் ஆஃப் லாவே இல்லைன்னா என்ன இதை கேட்க முடியும்? ரூல் ஆஃப் லானா யார் பண்ணாலும் தப்பு, கவர்மெண்ட் பண்ணாலும் தப்பு, நீங்கள் பண்ணாலும் தப்பு, நான் பண்ணாலும் தப்பு, ஜட்ஜி பண்ணாலும் தப்பு. நான் பேச வந்தது வேற. 5 ஜட்ஜி சொன்னதை 3 ஜட்ஜி ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாரு. அந்த புக்கில் அதெல்லாம் இருக்கும். அது மாதிரிலாம் வந்து இப்போ நான் பேசணும்னு நினச்சி வந்தது கம்ப்ளீட்டாக மறந்து போயிட்டேன். டைவர்ட் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டாக. இப்படி தான் நடக்கும். ஆல் இண்டியா கோட்டா இன் மெடிக்கல்ஸ், ஆல் இண்டியா மெடிக்கல் சிஸ்டம் ஆல் இண்டியா கோட்டான்னு இருக்குது. அது கான்ஸ்டியூஷனில் வயலேட் ஆகுது. அது எப்படி வந்துச்சுன்னு சொன்னால், ஒரு டாக்டர் பிரதீப் ஜெயின் அப்படிங்கிற டாக்டர் வந்து ஏதோ ஒரு அலகாபாத்தில் ஏதோ ஒரு ஊரில் இருந்து ஒரு காலேஜில் அட்மிஷன் கொடுக்குறாங்க. அவர் எனக்கு வேறு காலேஜில் எனக்கு சீட் கொடுங்கன்னு கோர்ட்டுக்கு போகிறாரு. கோர்ட்டில் தள்ளிடலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த கேஸ் போயிடுது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோன்னா அவர் என்ன சொல்கிறாரு, எல்லா ஸ்டேட்டுக்கும் நோட்டீஸ் கொடுத்துட்றாரு. எல்லா ஸ்டேட்டுக்கும் போய் அப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அவர் அவனுக்கு அந்த காலேஜில் இடம் கொடுக்குறானா இல்லையாங்கிறது தான் அந்த கேஸில் இஷ்யூ. அதை விட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வர்ற எல்லா சீட்டையும், மெடிக்கல் சீட்டையும் நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டில் இருந்த ரெசிடென்ஸுக்கு மட்டும் கொடுக்கக்கூடாது. ரெசிடென்ஸுங்கிறத பேஸ் பண்ணி யூ கேனாட் மேக் ரிசர்வேஷன். அது வந்து 15% ஆஃப் த சீட் ஷுட் பி கிவன் டு கிவன் டு யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு அந்த கேஸ்லாம் முதல்ல வருது. சென்ட்ரல் பூலுக்கு 15% கொடுத்துடணும் எல்லா சீட்லேயும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து என்ன ஆகுதுன்னா 30%, இப்போ 15% தான். அண்டர் கிராஜுவேட்டில் 15%, ஹையர் போஸ்ட் கிராஜுவேட்ஸில் 50%, சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் 100%. 100% ஆல் இண்டியா கோட்டா தான். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கோ அதை அட்மிட் பண்ணுறதுக்கு பவரே கிடையாது. தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அந்த ஆக்டில் எப்படி அட்மிட் பண்ணணும், அட்மிஷன் எப்படி நடத்தணும், எக்ஸாமினேஷன் எப்படி நடத்தணும் எல்லாம் இருக்குது. இந்த ஆக்டை எப்படி ஓவர் ரைட் பண்ணுறது? இந்த ஜட்மெண்ட்டில் வந்து 15% சென்ட்ரல் போர்டு கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் அது அப்போ பின்னாடி வந்த பல ஜட்மெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, போஸ்ட் கிராஜுவேட் 50% கொடுத்துடணும், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி 100% சென்ட்ரல் போர்டு தான் போகணும். அப்போ கரையான் புற்றெடுக்க கருணாகம் புகுந்தது போங்கிற ஞாபகம் வரும். நாம் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் அவ்வளோ செலவு பண்ணி, அவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி, ஆசிரியர் டீச்சர்ஸ் டெவலப் பண்ணி ஒரு கோர்ஸ் ஆரம்பித்தா படிக்கிறது உன் பையன் படிக்க முடியாது, எங்கள் பையன் வந்து படிக்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த வகையில் நியாயம்? இது வந்து கான்ஸ்டியூஷன் அன்கான்ஸ்டியூஷன் இல்லையா? ஸ்டேட் லா எப்படி அந்த கோர்ட் மேக் லா, கோர்ட் கேனாட் மேக் லாங்கிறது ஒரு தியரி இருக்குது. ஆஃப் லேட் வந்து கோர்ட் நாங்கள் எது சொன்னாலும் சட்டம்னு சொல்கிற மாதிரி வந்துருச்சு. அதையும் கேட்டுட்டு தான் இருக்கிறோம். யாரும் அதை அப்ஜெக்ட் பண்ணல. உங்களுடைய உரிமையை நீங்கள் பாதுகாக்கவில்லை என்றால் உங்களுடைய உரிமை பறிபோகும். அவ்வளோதான் ஷார்ட் இன் ஷார்ட். வணக்கம், நன்றி, வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். ஒரு கொஸ்டின் ஐயா, ஒரே ஒரு கொஸ்டின். சட்டங்கள் வந்து ஜிஓவாக பார்லிமெண்ட்டில் ப்ளேஸ் பண்ணுறாங்க. 30 டேஸுக்கோ 40 டேஸுக்கோ யாரும் அதுக்கு அப்போஸ் பண்ணலைன்னா அதுவே சட்டமாக்கப்படுகிறது. அது வந்து இங்கே வருதுனாங்க. இந்த விஷயங்கள் பார்லிமெண்ட்டில் நடக்கிற இந்த விஷயங்கள் சட்டசபைகளுக்கு எப்போ தெரியும்? தெரியாது. அப்போ தெரியாது வைக்கிற விஷயங்களை அப்போ கவர்மெண்ட் எப்போ தெரிஞ்சுக்கிட்டு அதை எந்த மெம்பருக்கும் தெரியாதுங்க. எந்த மெம்பருக்கும் என்னைக்கு வைக்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு நாள் திடீர்னு லிஸ்ட்டில் வரும், திஸ் ஆர் பிளேஸ் பிஃபோர் பார்லிமெண்ட் வரும், அவ்வளோதான். அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய விஷயம் என்ன? இந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு விழிப்புணர்ச்சி இல்லைன்னா அப்படி தான் போகும். அதில் அப்படியே வந்தால் கூட நான் தான் சொன்னேன், அப்படியே அது சட்டம் ஆனாலும் கூட யூஜிசி ஆக்டில் வந்து வர்றது எல்லாமே ரெக்கமெண்டேட்டரி தான். இட் இஸ் நாட் பைண்டிங். ஆனால் அது பைண்டிங்னு சொல்கிறது தான் தப்பு.
அதை பைண்டிங் ஆனால் நீ ஃபாலோ பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது தான் தப்பு. அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டுக்கு எதிர்த்து யாரும் பேசலை, இதை மற்ற கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுதோ இல்லையோ, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுதா? அது எனக்கு நிச்சயமாக அப்படி அப்பீல் போட்டிருக்காங்களா இல்லைன்னு தெரியல. போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டாக எனக்கு தெரியல. இப்போ அப்பீல் பண்ணுறது யார் பண்ணணும்? கவர்மெண்ட் தான் பண்ணணும். கவர்மெண்ட் தான் பண்ணணும். எந்த கவர்மெண்ட் நீங்கள் கூட பண்ணலாம். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் நானும் பப்ளிக் இதில் இன்னொன்று பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டால் யாரும் எதிர்மன் போடக்கூடாது அப்படின்னு ஒரு வந்துகிட்டு இருக்கு புதுசாக. ஆனால் நீங்கள் எல்லோரும் பப்ளிக் தான். நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, எனக்கு இதுதான் சரின்னு படுதுன்னு இவர் சொல்கிறாரு, இவர் சொல்கிறார், அவர் சொல்கிறது தப்புங்க உங்களுக்கு படுது, நீங்கள் அதில் போய் வாதாட முடியாது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? தப்பு அது. ஆனால் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு ஒரு ஒரு பப்ளிக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அந்த இன்ட்ரெஸ்ட் தப்புன்னு சொல்கிறது இன்னொரு பப்ளிக்கு ரைட் இருக்குது. அவர் போனால் அவருடைய வாதத்தையும் கேட்கணும். ஆனால் பல கோர்ட்டுகளில் கேட்கறது இல்லை, டிசைன் பண்ணிடுவாங்க. யூ கேனாட் இன்டர்ஃபியர் வித் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படின்னு சொல்லி போட்ட ஆக்டும் நிறையா இருக்குது. ஆனால் இதுக்கு ஒரு இது இருக்குது, எக்ஸப்ஷன் இருக்குது. நீட் கமிட்டியில் என்னை போட்டாங்க இல்லையா, போட்டப்போ நான் ரிப்போர்ட் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு கேஸ் போட்டாங்க. கரு நாகராஜன் அப்படிங்கிறவர் நான் ரிப்போர்ட் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு கேஸ் போட்டாங்க. இது நடந்த விஷயம். நான் அப்போ 11 மணிக்கு நியூஸில் தான் பார்த்தேன். நேராக ஆசிரியர் தான் பார்த்தேன். உடனே ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தேன், ஐயா இது மாதிரி இருக்குது, நான் ரிப்போர்ட் கொடுக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் கேஸ் போட்டிருக்கான், நீங்கள் இன்டர்வியூ பண்ணணும். நீங்கள் இன்டர்வியூ பண்ணி யூ மஸ்ட் பிகம் அ பார்ட்டி. நீங்கள் மட்டும் இல்லை, எல்லா பார்ட்டியும் சேர்த்து கொண்டு வாங்க, எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் கேஸ் போடணும், இந்த கேஸுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் கேஸ் போடணும்னு சொல்லி நான் சொல்லிட்டு போனேன். இதெல்லாம் சொல்லலாமான்னு தெரியல. அதுக்கப்புறம் எல்லா பார்ட்டியும் போட்டாங்க. போட்டதுக்கப்புறம் நான் ரிப்போர்ட் கொடுக்கலான்னு சொல்லி ஜட்மெண்ட் வந்துச்சு. இவங்கெல்லாம் போகாமல் இருந்தால் என்ன ஆகிருக்கும் தெரியாது. அதனால் உங்களுடைய உரிமை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் தான் கவர்மெண்ட் அட்லீஸ்ட் டு த பார்லிமெண்டேரியன்ஸ் இந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த அமெண்ட்மெண்ட்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்குங்கிற விஷயத்த ஒரு காப்பியாவது கொடுப்பாங்களா? தெரியல. அந்த ப்ரொசீஜருக்கு தெரியல, காப்பி கொடுக்குற மாதிரி தெரியல. அப்போ ப்ளேஸ் பண்ணாங்க மட்டும்தான் வரும்னு நினைக்கிறேன். வேணா போய் பார்த்துக்க. அப்படிதான் காப்பியெல்லாம் கொடுக்குற மாதிரி எல்லாம் கொடுத்தா கூட ஒரு பெரிய 500 பக்கம் கொடுத்தா எல்லாம் பண்ணி பார்க்கணும். அப்படி கூட இருக்கலாம். சின்ன மூதறிஞர் குழுவின் தலைவர் அவர்களுக்கு இன்றைய மூதறிஞர் குழுவின் சார்பாக இந்த புத்தகத்தை பரிசாக அளிக்க விரும்புகிறோம். அதில் இப்படி எழுதியிருக்கிறார்கள். குமரேசன் ஐயா அவர்கள் presented as memento to respectful Dr. Justice A.K. Rajan by the Tamil Nadu Intellectuals Forum on the occasion of his delivery lecture on the rights of the states on education at Periyar Thilal, Chennai on 21st July 2026. இந்த புத்தகத்தை இன்றைய மூதறிஞர் குழுவின் தலைவர் முனைவர் தேவதாஸ் அவர்கள் சுவாமிநாதன் தேவ சாரி நன்றியுரைக்கு முன்பாக மூதறிஞர் குழுவின் செயற்குழு உறுப்பினர்கள், பொருளாளர் மூதறிஞர் குழுவின் கூட்டத்திற்கு வந்திருந்து சிறப்பித்த அனைவருக்கும் மூதறிஞர் குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் வரவேற்புரை ஆற்றிய வேண்பாள் அவர்கள், தலைமையாற்றிய தேவதாஸ் சுவாமிநாதன் தேவதாஸ் அவர்கள் மற்றும் இது வந்திருந்த மூதறிஞர் குழுவின் உறுப்பினர்கள் எல்லோருக்கும் நன்றி. இந்த கூட்டத்தில் நீதியரசர் A.K. ராஜன் அவர்கள் பேசியதற்கு ஒரு சில வார்த்தைகள் சுருக்கமாக. நான் பேச்சாளன் அல்ல, எழுத்தாளனும் அல்ல, கருத்தாளன் என்று சொன்னவர் பெரியார். அதே